இந்த நல்ல நாளிலும் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इस अच्छे से समय पर हम पवित्र शास्त्र लिखा हुआ ध्यान के लिए लिया वचन நீதிமொழிகளின் புத்தகம் நீதிமொழிகள் नीति वचन पुस्तक 3வது அதிகாரம் 3रा अध्याय அதனுடைய 27வது வசனத்தை வாசியுங்கள். उसका 27वां वचन पढ़ेंगे. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது भला करना चाहिए, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. यदि तुझ में शक्ति रहे तो उसका भला करने से न रुकना. அப்ப நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது अगर भला करने के लिए तेरे पास शक्ति रहे, அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே. उसका भला करने से तो न रुकना. அது செய்யாமல் இருப்பாயானால் अगर तू उसे रोक रखेगा, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவமாய் இருக்கு. वो परमेश्वर के लोगों के लिए पाप बन जाएगा. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். भला करने के लिए शक्ति है तो जिसके लिए भला करना चाहिए उसके लिए करना चाहिए. நன்மை செய்ய கர்த்தர் நமக்கு திராணி தரும்போது भला करने के लिए हमें परमेश्वर शक्ति दे, அதை செய்யத்தக்கவர்கள் யாரோ जो ऐसा नहीं करता है அது யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். वो जिसके लिए भला करना चाहिए उसी के लिए हमें करना चाहिए. அதனால தான் நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதி இருக்கிறார், इसलिए नीति वचन में सलोमन ने लिखा है, உனக்கு திராணி இருக்கும்போது अगर तेरे पास शक्ति है அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. उसे भला करने से न रुकना. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हम भलाई करना करके परमेश्वर चाहता है. உலகத்துல பொதுவாக எல்லா மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ये बातें सभी लोग कहते हैं, தனக்கு மிஞ்சினது தானம் என்று சொல்கிறார்கள். मेरे से जो बच गया है वही काफी है. கர்த்தருடைய மகிமையான காரியங்களுக்காக நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டால், परमेश्वर के लिए कुछ कामों के लिए तुम सहायता कीजिए करके पूछे तो ஒரு சகோதரன் வந்து கேட்ட, एक भाई ने पूछा, கர்த்தர் முதலாவது எங்களுக்கு தந்தாதானே நாங்க கொடுக்க முடியும் என்றார். परमेश्वर पहले मुझे देगा तो ही मैं दूंगा ना. அப்ப ஆண்டவர் முதலாவது எங்களுக்கு தந்தாதானே உங்களுக்கு கொடுக்க முடியும். परमेश्वर पहले मुझे दे तभी मैं दूंगा. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்மை செய்வோமேயானால் अगर हम भलाई करेंगे அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். उसका प्रतिफल परमेश्वर हमें देगा. நாம் நன்மை செய்யும் போது हम भलाई करते समय நாம் செய்கிற நன்மை हमारा भलाई அந்தரங்கமாய் இருக்கும் பொருட்டு आंतरिक रहेगा तो நம்முடைய வலதுகரம் செய்கிற நன்மையை இடதுகரம் அறியாதிருப்பதாக, मेरे दाहिने हाथ करने वाला भलाई बाएं हाथ न जाने. நாம் செய்கிற நன்மை அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். हमारी भलाई आंतरिक होने दो. நாம் அந்தரங்கமாய் நன்மை செய்யும் போது अगर हम गुप्त बात से करते रहेंगे தேவன் அதற்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். परमेश्वर में बाहरी रूप से आशीर्वाद करेगा. ஆனபடினால நன்மை செய்கிறவர்கள் इसलिए भलाई करने वाले लोग அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். जिसे भलाई करना है उसे ही हमें करना है. வலதுகரம் செய்கிறதை இடதுகரம் அறியாதிருக்கும்படி அந்தரங்கமாய் செய்யணும். बाएं हाथ जो करता है वो दाएं हाथ न जाते हुए गुप्त रूप से करना है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சிறிய நன்மை செய்தாரு हम एक छोटा भलाई करने पर भी அந்த நன்மையை நாம் பிரதிபலிப்போமேயானால், अगर उस भलाई को हम बाहर बताते रहेंगे, அல்லது நாம் பகிரங்கப்படுத்துவோமேயானால், उसे हम बाहर बताते रहेंगे, நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற பிரதிபலனை நாம் அடையாமல் போக முடியும். जो हम भलाई किए हैं उसका प्रतिफल हम नहीं पा सकेंगे. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். भलाई करने वाले परमेश्वर की ओर से उत्पन्न हुआ है. எல்லாராலும் நன்மை செய்ய முடியாது. सभी लोग भलाई नहीं कर सकते. தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷன் எவனோ परमेश्वर की ओर से जो उत्पन्न हुआ है அவன்தான் நன்மை செய்ய முடியும். वही भलाई कर सकता है. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது इसलिए पवित्र शास्त्र में पढ़ते समय 1 சாமுவேல் 25வது அதிகாரம் पहले सामुएल के 25वां अध्याय 36வது வசனத்தை வாசியுங்கள். उसके 36वां वचन पढ़ेंगे. இது நாபாலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். यहाँ पे नाबाल के बारे में पढ़ते हैं. இந்த நாபான் குடியிருந்தது மாகோனிலே. नाबाल जो था वो नाओमी மாகோன் में था. இந்த இடத்துல நாபால் குடியிருக்கிறார். यहाँ पर नाबाल रहता था. இவன் ஒரு
ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ये एक बहुत बड़ा धनी था। இவனுக்கு தொழில்துறை கர்மேல்ல இருந்தது. इसका करमेल पर वो काम करता था। அதாவது கர்மேல் என்கிற அவன் இருந்தது மகால். वो रहता था महल पर। கர்மேல்ல அவனுக்கு தொழில் கூடம், அதாவது அவனுடைய வேலை தொழில் இருக்கிறது. करमेल पर वो व्यापार का स्थल था। இவனுடைய தொழில்துறை கர்மேல்ல இருந்தது. वो जहाँ पर व्यापार करता था करमेल पर। அந்த மனுஷன் ஒரு மகாபெரிய குடித்தனம் உள்ளவன். वो बहुत ही पियकड़ था। அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். वो धनी था। அவனுக்கு ஆடுகள் மாடுகள் திரளான மந்தைகள் இருந்தது. उसके पास गाय भेड़ बहुत बढ़कर थे। இவர்களுடைய வேலைக்காரர்கள் उसके सेवक கர்மேல்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது करमेल में भेड़ बकरी चराते समय தாவீதுடைய ஊழியக்காரர்கள் दाऊद का सेवक இவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார்கள். उनको रक्षा करते हुए थे। தாவீதின் வேலையாட்கள் दाऊद के जो हाथ काम कर நாபாலுடைய மேய்ப்பர்களுக்கு नाबाल के जो चरवाए थे அவர்கள் நல்ல பாதுகாப்பாக இருந்தார்கள். उनके लिए सुरक्षा बनकर थे। இப்படி இருக்கும் போது ऐसे रहते समय ஒரு நாள் அவனுடைய வீட்டிலே उसके घर पर அல்லது இந்த கர்மேல்ல இந்த நாபால் கடந்து வருகிறார். एक करमेल में नाबाल आता है। அந்த கர்மேல்ல நாபாலுடைய மேய்ப்பர்கள் மந்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். उस करमेल में नाबाल के सेवक लोग चरवाए कर रहे थे தன்னுடைய வேலை ஆட்களுக்காக अपने कामगार के लोग के लिए। நாபால் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி नाबाल ने एक जेवनार को उत्पन्न कर அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து. वहाँ पे लिखा गया है कि राजाओं का जैसा जेवनार होता है उसी प्रकार ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். राजाओं के लिए जैसे जेवनार होता है उसी प्रकार उन्होंने रखा था। தாவீதும் தாவீதோடு கூட இருந்த மக்களும் பசியோடு இருக்கிறார்கள். दाऊद और दाऊद के साथ जो थे वो सब भूखे थे। தாவீது கேள்விப்படுகிறார், दाऊद ने इसने सुना நாபால் கர்மேலுக்கு வந்திருக்கிறார், नाबाल करमेल पर आया हुआ है। தன்னோடு கூட வேலை ஆட்களுக்கு சேர்ந்து उसके साथ उनके साथ काम करने वाले लोगों के लिए அங்கே ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி वहाँ இருக்கிறார். पर एक बड़ा जेवनार उत्पन्न किया है। இது நல்ல நேரம். ये अच्छा समय है। இந்த நேரம் தன்னிடத்தில் இருக்கிற வாலிபர்களை इस समय पर जो हमारे साथ जवान है நாபாலிடத்திலே அனுப்பி नाबाल के पास जाकर நாங்கள் தாவீதின் வேலையாட்கள், हम दाऊद के कामगार लोग हैं। அதாவது தாவீது ஒரு 10 வாலிபர்களை பிடித்து அனுப்புகிறார். दाऊद एक 10 जवानों को लेकर उन्हें भेजता है। நீங்கள் நாபாலிடத்திலே போய் சொல்லுங்கள், तुम जाके नाबाल को कहिए நாங்கள் தாவீதின் ஊழியர்கள், हम दाऊद के सेवक हैं। நீர் இந்த நல்ல நாளிலே तुम इस अच्छे समय पर உம்முடைய கைக்கு உதவுவதை எங்களுக்கு தாரு. तुम्हारे हाथ पे जो है उससे हमें भलाई कीजिए। இந்த தாவீதின் வேலையாட்கள் அல்லது வாலிபர்கள் ये दाऊद के जवान लोग நாபாலிடத்தில் போய் கெஞ்சுகிறார்கள். नाबाल के पास जाकर पूछने लगे, அவர்கள் சொல்லியும் காண்பிக்கிறார்கள், उनसे बताए उन्होंने இந்த வனாந்தரத்திலே इस जंगल पर உம்முடைய ஊழியர்கள் तुम्हारे सेवक ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது भेड़ चक्र चराते समय நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தோம். मैं उन लोगों के लिए सुरक्षा बनकर थे। மந்தையில ஒரு ஆடு கூட காணாமல் போகவில்லை. तुम्हारे भेड़शाला में से एक भेड़ भी गायब न हुई। நாங்கள் அவர்களுக்கு வெகு துணையாய் இருந்தோம். उनके लिए हम लोग बहुत ही सुरक्षा बनकर थे। வேண்டுமானால் உம்முடைய மனிதர்களிடத்திலே நீர் கேட்டு பாரு. तो तुम्हारे लोगों से तुम पूछ कर देखिए। தாவீதின் வேலையாட்கள் நாபாலுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார்கள். दाऊद के जवान लोग उस नाबाल के सेवकों के लिए रक्षा बनकर थे। இவர்கள் நாபாலின் மேய்ப்பர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார்கள். और नाबाल के चरवायों के लिए सुरक्षा बनकर थे। ஆனால் நாட்கள் கடந்து வருகிறது. कुछ समय बीतने के बाद இவருடைய வீட்டிலே, அதாவது இவருடைய மந்தை மயிர் கத்தரிக்கிற வேளையிலே उनके भेड़ के कतराने के समय पर அந்த நாபால் அந்த தொழில்துறைக்கு வந்து उस नाबाल के जो स्थानों पर आकर அங்க ஒரு பெரிய விருந்து செய்யும் போது वहाँ पर एक बड़ा जेवना रखते समय ஒருவேளை ஆகாரத்துக்காக एक समय की भोजन के लिए தாவீது தன் வாலிபர்களை அனுப்பின போது दाऊद अपने जवानों को भेजते समय நாபால் சொன்ன ஒரு வார்த்தை, नाबाल ने एक शब्द कहा, தாவீது யார் என்று எனக்கு தெரியாது, दाऊद कौन है मैं नहीं जानता, ஈசாயின் குமாரன் யார் என்று எனக்கு தெரியாது, ईसाई का पुत्र कौन है कर नहीं जानता। ஆனபடினாலே इसलिए யார் என்று தெரியாத ஒரு அந்நியனுக்கு जो नहीं मैं नहीं जानता उस अन्य व्यक्ति को நான் என் ஆகாரத்தை கொடுக்க மாட்டேன். मैं अपने भोजन को नहीं दूंगा। தன் இந்த நாட்கள்ல इस दिन पर தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலையாட்கள் அநேகர் இருக்கிறார்கள். अपने मालिक को छोड़कर भागने वाले अनेक सेवक लोग हैं। ஆனபடினால இன்னார் என்று அறியாதவருக்கு என் ஆகாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று கடினமாய் பதில் கொடுத்தார். ऐसा मैं नहीं जानता उन लोगों को मैं अपना भोजन नहीं दूंगा ऐसा कर कह दिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। நம்முடைய
வாழ்க்கையில் நன்மை செய்கிற சுபாவம் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கும்படியாய் अपने जीवन में भलाई करने का स्वभाव है क्या देखने के लिए சில சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். कुछ परिस्थितियों को परमेश्वर उत्पन्न करता है। நன்மை செய்ய வேண்டுமானால் भलाई करना है तो தேவனுடைய பிள்ளைகள் நம் தேவனால் பிறந்து இருக்க வேண்டும். हम परमेश्वर से उत्पन्न हुए होना है। தேவனால் பிறந்தவன் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறார்கள். परमेश्वर के बच्चे ही ये भलाई करते हैं। இன்றைக்கு நம்மை நாமே வெற்றி கொள்ளுகிறோம். हम अपने आप को देखते हैं, நம் தேவனுடைய பிள்ளைகள் हम परमेश्वर के बच्चे हैं, தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர் परमेश्वर से जन्माए गए हैं। என்று வாயினால் நாம் சொன்னாலே ऐसे मुंह से हम बोलते पर भी நம்முடைய கரத்தின் கிரியைகளினால் அதை வெளிப்படுத்தாவிட்டால் अपने हाथों के कामों से हम उसे बाहर ही नहीं दिखाएंगे तो தேவனுடைய பிள்ளைகள் நம் தேவனால் உண்டானவர் என்று சொல்ல தகுதியற்றவர்கள். हम परमेश्वर की ओर से आया कर हम नहीं कह सकेंगे। நாபால் தைரியமாய் சொல்லுகிறார், नाबान युवा बांध कर बोलता है, இருதயம் கடினப்பட்டு போனது. अपना हृदय कठिन कर बोलता है। தாவீதுக்கு மிகுந்த வேதனை. और दाऊद बहुत उदास हुआ। ஒரு ஆகாரத்துக்காக நான் நம்மிடத்தில் கேட்டு அனுப்பினேன். एक भोजन के लिए मैंने उनसे पूछा, இவன் இந்த நன்மை செய்ய தவறி போனார். ये भलाई करने के लिए वो चूक गया। தாவீதின் வேலை ஆட்கள் அவர்களுக்கு நன்மை செய்தார்கள். दाऊद के सेवक लोगों ने उसके लिए भलाई किया, ஆனால் நாபாலோ தாவீதுக்கு தீமை செய்கிறார். परंतु नाबान जो था उनके लिए बुराई किया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है, இந்த நாபாலை கர்த்தர் அழித்தார். ये नाबान को परमेश्वर ने नष्ट किया। அவனுடைய இருதயம் கல்லை போல மாறினது. उसका हृदय एक पत्थर के समान बदल गई। 10 நாட்களுக்கு பிறகு இந்த நாபால் செத்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10 दिन के बाद ये नाबान मर गया कर लिखा गया है। ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारे जीवन किस प्रकार है? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது अगर भलाई करने के लिए शक्ति हो, அதை செய்ய தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். उसे जिसे करना है उसके लिए हमें करना चाहिए। நன்மை செய்ய திராணி இருக்கும்போது भलाई करने के लिए शक्ति रहने पर அதை செய்ய தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். जिसके लिए उन्हें करना है उसके लिए हमें करना चाहिए। நாம் யாருக்கு செய்ய வேண்டும் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். जिसके लिए हमें मदद करना है करके हमें जानकारी होनी चाहिए। இந்த அறிவுக்காக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். उस ज्ञान के लिए हमें परमेश्वर के सम्मुख पर बैठकर प्रार्थना करना है। அந்த அறிவு நமக்கு இருந்தால்தான் वो ज्ञान हमारे ऊपर रहने पर ही யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். जिसे भलाई करना है करके उसका जानकारी हमें होगी। எல்லாருக்கும் நன்மை செய்கிறது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. सभी के लिए भलाई करना ये परमेश्वर की ओर से नहीं हो पाएगा। செய்யத்தக்கவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். जिसे भलाई करना चाहिए उसे ही हमें भलाई करना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நீதிமொழிகள் 17வது அதிகாரம் नित्य वचन 17 अध्याय அவருடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். उसमें 13 वचन पढ़ेंगे। நீதிமொழிகள் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ कोई भलाई के बदले में बुराई करे, அவன் வீட்டை விட்டு தீமை விலகாது. उसके घर से बुराई दूर न होगी। நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ जो भलाई के लिए बुराई करता है அவனுடைய வீட்டை விட்டு தீமை விலகாது. उसके घर से बुराई कभी दूर न होगी। தேவ பிள்ளைகள் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். एक चीज को अच्छी तरह से जांच लीजिए। உலகத்தில் சொல்வார்கள், संसार में कहते हैं உபகாரம் இல்லாவிட்டாலும் अगर उनसे भलाई न हो तो भी உபத்திரவம் இல்லாமல் இருக்கணும். बुराई किए बिना रहना। நாம் ஒரு ஆளுக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் किसी को हम भलाई नहीं करते हैं, அந்த ஆளுக்கு உபத்திரவம் செய்யாமல் இருக்கணும். उनके लिए हमें बुराई नहीं करना है। நம்மளால நன்மை செய்ய முடியாவிட்டாலும் हमसे भलाई नहीं कर पाएंगे तो भी, நம்மளால் நன்மை செய்ய மனம் இல்லாவிட்டாலும் अगर हम भलाई करने के लिए मन न होगा तो भी, நன்மை செய்வதற்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போனாலும் भलाई करने के लिए हमारा मन कठोर होने पर भी, நாம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யாதிருந்தாலும் हम दूसरे के लिए बुराई नहीं करेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொள்ள हम வேண்டும். दूसरों के लिए बुराई किए बिना रहना है। நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். हम परमेश्वर की ओर से बने हैं कर कहते हैं। நன்மை செய்ய மனம் இல்ல, भलाई करने के लिए मन नहीं है, நன்மை செய்ய விருப்பம் இல்ல. भलाई करने की इच्छा नहीं है। நன்மை செய்தாலும் भलाई करने पर भी தாங்கள் செய்த நன்மையை பிரகடனம் பண்ணுகிறார்கள். जो हमने भलाई की उसे बाहर बताते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய மனமற்று இருந்தாலும் अगर भलाई करने का मन नहीं रहे, மற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். दूसरे के लिए बुराई किए बिना हमें अपने जीवन जीना है। அப்ப நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ जो भलाई के बदले में बुराई करता है அவனுடைய வீட்டை விட்டு தீமை விலகாது. उसके घर से बुराई कभी दूर न होगी। அப்ப நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் भलाई के बदले में जो बुराई किया वो कोई भी हो, தீமை அவர்களுடைய வீட்டை விட்டு விலகாது. बुराई उसके घर से दूर न होगी। இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், अभी बहुत लोग सोचते हैं நான் தேவனால் உண்டானவன், मैं तो परमेश्वर की ओर से उत्पन्न हुआ हूँ, நான் ரட்சிக்கப்பட்டவன், मैं तो उद्धार
पाया हूँ, நான் நீதிமானாகி பரிசுத்தமாக்கப்பட்டவன், मैं एक धर्मी बनकर पवित्र बना हूँ, என் வாழ்க்கையில ஏன் தீமை தொடர்ந்து வருகிறது? मेरे जीवन में क्यों बुराई पीछा कर रहा है, தீமை ஏன் என்னை தொடர்ந்து வருகிறது? बुराई क्यों पीछा कर रहा है। கர்த்தருக்கு முன்பாக கேள்வி கேட்கிறார்கள். परमेश्वर के सम्मुख बैठकर प्रश्न पूछते हैं। தங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக अपने जीवन को परमेश्वर के सम्मुख पर रहकर हम जांचने के बदले में தேவனிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். परमेश्वर के पास प्रश्न पूछने लगते हैं। தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமேயானால் परमेश्वर के समूह में बैठकर अपने जीवन को अर्पित करते समय நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். अपने जीवन का जो बुराई बातें हैं वो परमेश्वर हमें प्रकट कर कर दिखाएगा। அப்ப உங்களுடைய வீட்டில் இருக்கிற தீமை விலகாது, तब उसके घर से बुराई दूर न होगी, தீமை விலகாது. बुराई दूर न होगी। தீமை விலக வேண்டும் என்று बुराई दूर होने के लिए கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் मसीह व्यक्ति होने पर भी ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் परमेश्वर को विश्वास कर कर लेने पर भी தேவனுடைய பிள்ளைகள் சில பரிகாரங்களை செய்ய விரும்புகிறார்கள். कुछ परिहार करने के लिए देखते हैं। இந்த பரிகாரத்தை செய்தால் कुछ बातों को पूरा करने पर தீமை நம்மை விட்டு விலகிவிடு. तभी हमें बुराई हमारे से दूर हो जाएगी। இந்த பரிகாரத்தை செய்தால் ये काम करेंगे तो தீமை நம்முடைய வீட்டை விட்டு விலகிவிடு बुराई हमारे घर से दूर हो जाएगी। என்று நினைத்து ऐसे सोचकर கிறிஸ்தவர்கள் கூட मसीह लोग भी தங்களுடைய தப்பிதங்களை உணர்ந்து கொள்ள மனமற்று हमारे गलतियों को मन फिराने से बल्कि பரிகாரங்களை செய்ய முற்படுகிறார்கள். उस कामों को करने के लिए तैयार हो जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உனக்குரியதை அல்ல, तेरा नहीं, உன்னை நான் தேடுகிறேன். तुझे मैं ढूंढ रहा हूँ, உனக்குரியதை அல்ல, तेरे लिए नहीं, உன்னை நான் விரும்புகிறேன். तुझे मैं ढूंढ रहा हूँ। நான் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வதிகாரம் படைத்த தேவாதி தேவன். आकाश और पृथ्वी को सर्जा हुआ परमेश्वर हूँ। வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் யாவும் எனக்கு சொந்தம். आकाश और पृथ्वी में रहने वाले सभी चीजें मेरी है। உலகத்தில் காணப்படுகிற ஆடு மாடுகள் எல்லாம் எனக்கு சொந்தம். संसार में रहने वाले गाय भेड़ सब मेरी है। நான் பசியா இருந்தால் உன்னிடத்தில் நான் சொல்ல மாட்டேன். मैं भूखा रहूंगा, मैं तेरे से नहीं कहूंगा। ஏனென்றால் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். जो भी जानवर है वो सभी मेरे हैं। ஆனா இப்படிப்பட்ட ஆண்டவர் ऐसा परमेश्वर நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது हमसे क्या इच्छा करता है, நாம் கர்த்தருக்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. हम परमेश्वर के लिए भलाई काम करना नहीं, நம்முடைய தீமையை விட்டு நம் மனம் திரும்ப வேண்டும். अपने बुराई से हमें मन फिराना है, தீமை விட்டு மனம் திரும்ப வேண்டும். बुराई से मन फिराना है। நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ भलाई के बदले में बुराई जो भी करता है அவனுடைய வீட்டை விட்டு தீமை விலகாது. उसके घर से बुराई दूर ना होगी। இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க आज வேண்டும். अपने आप को जांच कर देखिए। நன்மைக்கு தீமை செய்கிற சுபாவம் உங்களுக்குள் இருக்குமேயானால் भलाई के बदले बुराई करने का अगर स्वभाव तुम्हारे अंदर हो, தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து परमेश्वर के सम्मुख बैठकर अपने जीवन को देखकर நீங்கள் தீமையை விட்டு விலகினால் अगर तुम बुराई से अलग होगे, உங்கள் குடும்பத்திலே உங்கள் வீட்டில் இருக்கிற தீமை மாறி तुम्हारे घर पर और तुम्हारे परिवार में रहने वाले बुराई दूर होकर வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகு. अपने जीवन में परमेश्वर के आशीर्वाद पाओगे। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक நினைக்கிறார்கள் अभी बहुत लोग सोचते होंगे நம்ம பரிகாரம் செய்தால் எல்லாம் சரியாயிரும். अगर उसका हम प्रायश्चित करेंगे तो हम सब सही हो जाएगा। பரிகாரம் செய்யறாங்க, अगर उसका प्रायश्चित करेंगे அதாவது நேர்த்திக்கடன். मन्नत, கடந்த நாட்கள் சில இடங்களுக்கு போனோம். कुछ दिन पहले कुछ जगह पर गए थे। அங்க போயிருந்த இடங்கள்ல उस जगह पर அங்க ஒரு மரத்தை பார்த்தோம். वहां पर एक हमने पेड़ देखा। அந்த மரத்துல वो पेड़ पर அநேக தொட்டில்கள் செய்து தொங்க போட்டிருக்கிறார்கள். वहां पर बहुत सारे झूला लटका हुआ था। அந்த மரத்து அடியில उस पेड़ के नीचे அநேக கற்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். वहां पर सभी लोग पत्थर को रखे थे। கல்லினால் செய்யப்பட்ட சிறு வீடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். पत्थर से बना हुआ एक घर बनाया हुआ था। இதெல்லாம் பார்க்கும்போது वो सब देखते समय இது எதற்காக அப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் ये किसके लिए कर रखे हैं? அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் उनको पुत्र का भाग्य न होने के कारण, குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக उनको पुत्र का भाग्य होने के लिए ஒரு சின்ன தொட்டில் செய்து एक छोटा सा झूला बनाकर அந்த தொட்டிலை அந்த மரத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள். उस झूले को उस पेड़ पर उन्होंने बांध कर रखा है। எவர்களுக்கு சொந்த வீடு இல்லையோ जिसका खुद का घर नहीं है, அவர்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்பதற்காக उनको खुद का घर होने के लिए சின்ன ஒரு வீடு கல்லுனால செய்து एक छोटा सा घर पत्थर से बनाकर அந்த மரத்தடியிலிருந்து வீட்டை கொண்டு வைத்திருக்கிறார்கள். उस पेड़ के नीचे रख दिए हैं। எவர்களுக்கு எது வேண்டுமோ जिसके लिए क्या चाहिए அதை சின்ன சிற்ப வடிவத்திலே செய்து उसे उस छोटे से रूप में बनाकर அதை அந்த
மரத்தினடியிலே வைத்திருக்கிறார்கள். उसे उसे पेड़ के नीचे रख दिए हैं। அவர்களுடைய அறியாமை उनके अनजान पर இதையெல்லாம் செய்தால் அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார் என்று ये सभी करेंगे तो परमेश्वर हमें भलाई करेगा। இன்னைக்கு விசுவாசிகளும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். आज विश्वासी लोग भी इसी प्रकार सोचते हैं। இப்படிப்பட்ட சில நேர்த்திக்கடன்கள் சில காரியங்களை செய்தால் ऐसे कुछ मन्नतों को हम पूरा करेंगे तो தீமை நம்ம வீட்டை விட்டு விலகி போகும். बुराई हमसे हमारे घर से दूर हो जाएगी। தேவனுடைய பிள்ளைகள் பரிகாரங்களை அல்ல, ऐसे मन्नतें पूरा करना नहीं। தீமை விட்டு விலகுற சுபாவம் மனம் உனக்குள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். बुराई वाला स्वभाव तुमसे दूर होने वाला मन तुम्हारे अंदर चाहिए करके परमेश्वर चाहता है। தீமை ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? बुराई किसके घर पर अंदर है करके हम कैसे जान पाएंगे? தேவனுடைய பிள்ளைகள் நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால் अगर तुम शास्त्र में पढ़ोगे, சங்கீதம் 97 10வது வசனத்தை வாசியுங்கள். भजन संहिता के 97 के 10वें वचन को पढ़ेंगे। கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்த வாழ்வின் ஆத்துமாக்களை காப்பாற்றி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, परमेश्वर के भय मानने वालों கர்த்தரை தீமையை வெறுத்து விடுங்கள். बुराई को छोड़ दो। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, परमेश्वर के भय मानने वाले लोग தீமையை வெறுத்து விடுங்கள். बुराई को छोड़ दो। அப்ப ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே தீமை இருக்கிறது என்பதை எப்படி காண முடியும்? एक मनुष्य के घर के अंदर बुराई है करके कैसे जांच लोगे? ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிற உள்ளம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். परमेश्वर से प्रेम करने वाला मन उनके अंदर होना चाहिए। கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, परमेश्वर में प्रेम रखने वाले लोग தீமையை வெறுத்து விடுங்கள். बुराई को छोड़ दो। தீமை விட்டு விலகுகிறவர்கள் बुराई से जो दूर होता है கர்த்தரை நேசிக்கிறார்கள். परमेश्वर से प्रेम करते हैं। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन किस प्रकार है? கர்த்தரை நேசிக்கிறீர்களா? परमेश्वर से प्रेम करते हो? கர்த்தரை நேசிக்கிறீர்களா? यहोवा को प्रेम करते हो? ஒரு மனுஷனோ மனுஷியோ கர்த்தரை நேசிக்கிறவங்களா இருந்தால் एक मनुष्य परमेश्वर से प्रेम करते होंगे, அவர்களுடைய வீட்டுக்குள்ளே தீமை தங்காது. उनके घर पर बुराई नहीं रहेगी। இன்றைக்கு அநேகருடைய வீட்டுக்குள்ளே தீமை தங்கி இருக்க காரணம் आई बहुतों के घर पर बुराई रहने का क्या कारण है? நன்மைக்கு தீமை செய்ததினாலே, भलाई के बदले में बुराई के इसलिए, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாததினாலே, परमेश्वर से प्रेम नहीं रखे इसलिए, தீமை உங்கள் வீட்டை விட்டு விலகாமல் இருக்கிறது. बुराई तुम्हारे घर से दूर हुए बिना है। வேத்திரம் வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय நீதிமொழிகள் 16வது அதிகாரம் नित्य वचन 16 अध्याय அவருடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். उसका 6वां वचन पढ़ेंगे। अधर्म का प्रायश्चित पूर्ण और सच्चाई से होता है और यहोवा के भय मानने के द्वारा मनुष्य बुराई करने से बच जाते हैं। கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் यहोवा के भय मानने से மனுஷர்கள் தீமை விட்டு விலகுவார்கள். मनुष्य बुराई से बच जाते हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ परमेश्वर का भय जिसके अंदर है அந்த மனுஷன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். वो दूसरों को बुराई नहीं करेगा। தேவ பயம் இல்லாதவர்கள் परमेश्वर का भय जो नहीं है துணிகரமாய் மற்றவர்களுக்கு தீமை वो செய்கிறார்கள். युवा बांध कर दूसरे के लिए बुराई करते அப்ப हैं। நம்முடைய இருதயம் अपना मन கடினப்பட்டு कठिन होकर பொல்லாததா இருக்கும் போது बुराई बन जाएगा तो துணிகரமாய் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய वो நினைக்கிறது. युवा बांधकर दूसरों के लिए बुराई करने के लिए तैयार हो जाते हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, परमेश्वर का भय नहीं है। தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத காரணத்தினால் परमेश्वर का भय न होने के कारण துணிகரமாய் மற்றவர்களுக்கு தீமை செய்ய वो முற்படுகிறார்கள். दूसरे की बुराई करने के लिए आगे निकलते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को अच्छी तरह से जांच लो, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பு. हम जिसे बोते हैं उसे ही काटेंगे। எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பு. हम जिसे बोते हैं उसे ही काटते हैं। மனுஷன் தான் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य जो काम करेगा उसका ही फल पाएगा। கர்த்தரும் நமக்கு பலன் அளிக்கும் போது परमेश्वर हमें आशीर्वाद करते समय மனுஷன் தான் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் வருகிறார். जो मनुष्य ने किया है उसके लिए बल देने के लिए परमेश्वर सहायता करेगा। கர்த்தருடைய கரத்தில் இந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், परमेश्वर के हाथ से भलाई पाने के लिए, தீமை நம்முடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டுமானால், बुराई हमारे परिवार से दूर रहने के लिए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். परमेश्वर का भय हमारे अंदर होना चाहिए। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், परमेश्वर का भय, கர்த்தரை அன்பு கூறுகிற ஒரு அனுபவம், परमेश्वर का प्रेम करना, கர்த்தருக்கு
பயப்படுகிற ஒரு பயம் परमेश्वर का भय இது நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது ये हमारे अंदर होने पर தேவனுடைய பிள்ளைகள் துணிகரமாய் மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். हम दूसरे किसी को भी बुराई नहीं करेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்ம நினைக்கிறோம் हम सोचते होंगे நான் யாருக்கும் எந்த தீமை செய்தது கிடையாது, मैं किसी को कोई बुराई व्यक्त नहीं किया நான் हूँ, யாருக்கும் எந்த தீமை செய்தது मैं கிடையாது. किसी के लिए बुराई नहीं किया நம்ம हूँ। மனசாட்சி அப்படி சொல்லுகிறது. अपने विवेक इस प्रकार कहेगा। தேவனுக்கு முன்பாக நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? परमेश्वर के सम्मुख पर अपना विवेक क्या कहता है? நன்மை செய்ய அறிந்திருந்து भलाई करने का शक्ति होने पर भी நீ நன்மை செய்யாதிருந்தால் अगर तू भलाई नहीं करेगा அது உனக்கு தீமையா இருக்கு. वो तेरे लिए बुराई बन जाएगा। நன்மை செய்ய நீ அறிந்திருந்து भलाई करने का शक्ति होने पर அதை செய்யத்தக்கவளுக்கு நீ செய்யாமல் இராதே. वो जिसके लिए करना चाहिए उसके लिए नहीं करना, वैसा न रुकना। நாபாலுடைய வீட்டில் ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. नाबान के घर पर राजा के जैसे जेवनार होता उसी प्रकार हो रहा था। ஒருவேளை ஆகாரத்துக்காக கேட்டனுப்பின தாவீதுக்கு एक समय भोजन के लिए जो दाऊद ने पूछा था, இந்த நாபால் ஆகாரத்தை கொடுக்க மறுத்து விட்டார். ये नाबान ने भोजन देने के लिए इनकार कर दिया। நாபாலுடைய இருதயம் வாதிக்கப்பட்டு उस नाबान के हृदय पर होकर கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டபடியினால் परमेश्वर उस पर गुस्सा होने के कारण அவன் இருதயம் கடினப்பட்டு उसका मन कठोर होकर அவன் செத்து போனான். वो मर गया। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறேன். अपने आप को जांच कर देखना है। நம் தேவனால் உண்டாயிருக்கிற हम परमेश्वर की ओर से हैं। நன்மை செய்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? भलाई करने का स्वभाव अंदर है क्या? நன்மை செய்கிற பழக்கம் இருக்கிறதா? भलाई करने का स्वभाव अंदर है क्या? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் अभी बहुत से लोग நன்மைக்காகவே தேவனை தேடி வருகிறார்கள். भलाई के लिए परमेश्वर की ओर भाग के आते हैं। நாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ हम जिस प्रकार देते हैं, அந்த கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்துக்கு हम வருகிறார்கள். जिस प्रकार दे दिए उसे पा लेने के लिए परमेश्वर की ओर आते हैं। அவர்களுக்கு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. उनसे मांग लेने की उनकी इच्छा है। அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவனை தேடுகிறார்கள். उसे पा लेने के लिए परमेश्वर को ढूंढते हैं। கொடுக்கிறது நிறுத்தப்படும் போது जब देने की बातों को रोकते समय தேவ சமூகத்துக்கு வருவது தடைப்படுகிறது. परमेश्वर के आने समूह पर आने का रोक हो जाता है। ஆனபடினாலே इसीलिए தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் दूसरों को भलाई करने पर நாம் கவனமாய் இருக்க हमें வேண்டும். ध्यान पूर्वक रहना है। நாம் நினைக்கிறோம் हम सोचते होंगे ஆத்துமாக்களுக்கு நாம் தாராளமாய் கொடுக்கும் போது आत्माओं को हम देते समय அவர்கள் அதை பார்த்து நம்மிடத்திலே தேவனிடத்திலே வருவார்கள் என்று उसे देखकर वो परमेश्वर की ओर आएंगे। அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். उनका भलाई कर ஆனால் फिर भी தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். उनको भलाई करना है, परंतु किस रीति से उन्हें भलाई करना है हमें जांच लेना है। அவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்படியாய் அவர்களை வழிநடத்த வேண்டும். वो परमेश्वर के ऊपर विश्वास करने के लिए उन्हें चलाना है। மனுஷன் நன்மை செய்வானானால் मनुष्य भलाई करेगा, அவன் செய்கிற நன்மை நிறுத்தப்படும் போது अगर उसका भलाई रुक जाएगी, அவருடைய விசுவாசம் முழுவதும் மனுஷன் மீது வந்தபடினால் उसका विश्वास पूरा मनुष्य के ऊपर आने पर அந்த மனுஷனிடத்திலிருந்து வருகிற உதவி நிற்கும் போது उसके मनुष्य की ओर से सहायता आने वाली वो रुक जाएगी तो அவர்கள் மனுஷனை விட்டு பிரிவது மட்டுமல்ல वो मनुष्य से दूर होंगे, தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் போகிறார்கள். बल्कि परमेश्वर से भी दूर होकर चले அவருடைய जाएंगे। பிள்ளைகள் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். किसे हमें भलाई करना है उसे उसका ध्यान हमें होना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நாம் நன்மை செய்கிறோமா हमें भलाई कर रहे हैं क्या? அல்லது நன்மைக்கு தீமை செய்கிறோமா? ये भलाई के बदले में बुरे कर रहे हैं। நன்மை செய்தால் நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். भलाई कर रहे हो तो हम परमेश्वर की ओर से हैं। நன்மைக்கு தீமை செய்கிறவர்களா இருப்பீர்களே ஆனால் अगर भलाई के बदले बुराई करते होंगे, தீமை உங்கள் வீட்டை விட்டு ஒரு நாள் விலகாது. बुराई तुम्हारे घर से कभी दूर ना होगी। அதாவது நீங்கள் தேவனை நேசிக்க மனமற்றவர்களா இருக்கிறீர்கள். अगर परमेश्वर के प्रेम करने वाले मन रहोगे, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. परमेश्वर का भय नहीं है, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. परमेश्वर का भय नहीं है, ஆண்டவரை நேசிக்க மனம் இல்லை. परमेश्वर को प्रेम करने का मन नहीं है। மாத்திரமல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், पौलुस इस प्रकार कहता है, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभी सभी चीजों के ऊपर है। வீட்டு விட்டு தீமை விலகாது என்று சொன்ன வார்த்தை घर से बुराई नहीं निकलने वाली बातें, ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே தீமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அடையாளங்கள். घर के अंदर बुराई होने का क्या समझ है? அவர்கள் தேவனை நேசிக்க மனமற்று இருக்கிறார்கள். वो परमेश्वर से प्रेम करने का मन नहीं है, அவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. उनके अंदर परमेश्वर का भय नहीं है। அது மட்டுமல்ல அவர்களுக்குள்ளே பணாசை நிறைந்திருக்கிறது. उनके अंदर धन लोभी भरा हुआ है। பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभी सभी बुराई के ऊपर है। இப்படிப்பட்ட காரியங்கள்
காரியங்கள் எவருடைய உள்ளத்திலே எவருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, ये सभी चीजें किसके अंदर है? எவர்கள் கர்த்தரை நேசிக்க மனமற்று இருக்கிறார்களோ, जो लोग परमेश्वर से प्रेम करने का मन नहीं रखते हैं, எவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயமற்று இருக்கிறார்களோ, जो लोग परमेश्वर का भय नहीं कर रहे हैं, எவர்கள் பணாசைக்கு உடன்பட்டு இருக்கிறார்களோ, जो लोग धन लोभी है, அவருடைய வீட்டிலே தீமை இருக்கிறது, उनके घर में बुराई है, அவருடைய வீட்டிலே தீமை இருக்கிறது. उनके घर पर बुराई है। தேவனுடைய பிள்ளைகள் தீமை விட்டு விலகி तुम बुराई से दूर होकर நம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். हम भलाई करने के लिए सीख लेना है, நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள हम வேண்டும். भलाई करने के लिए सीख लेना है। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் शास्त्र में अगर तुम पढ़ते होंगे, 1 நாளாகமத்தின் புத்தகம் एक इतिहास की पुस्तक அந்த 29வது அதிகாரம் उसके 29वां अध्याय அந்த 14வது வசனத்தை வாசியுங்கள். उसका 15 वचन पढ़ेंगे। மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனமே எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். तेरी दृष्टि में हमको अपने सब सुखाओं से समान कराए और परदेशी है, तकरीबन हमारे दिन छाया के समान बीत जाते हैं और हमारा कुछ ठिकाना नहीं। இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு ऐसे मनपूर्वक होने के लिए शक्ति देने पर நான் எம்மாத்திர, मैं क्या ही हूँ, என் ஜனங்கள் எம்மாத்திர, मेरे प्रजा क्या है, எல்லா உம்மால் உண்டானது, ये सभी चीजें तुम्हारी ओर से हुई है, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். तुम्हारे हाथ से लेकर तुम्हारे हाथों पर दिया है। தாவீது ராஜா दाऊद राजा ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டார். एक कलीसिया बांधने के लिए उन्होंने इच्छा किया। அவர் சபையை ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்ட போது एक मंदिर बांधने की इच्छा करते समय அந்த ஆலய கட்டட வேலைக்கென்று उस बांधकाम के लिए வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று मेरे से जो होगा मैं इसलिए परमेश्वर के मंदिर के लिए பொன் வேலைக்கு பொன்னையும், सोना के लिए सोना, வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், चांदी के चांदी, வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், लोहे के लिए लोहा, இரும்பு வேலைக்கு இரும்பையும், पित्तल के लिए पित्तल, மர வேலைக்கு மரத்தையும், पेड़ के लिए पेड़, பதிக்கப்படத்தக்க கற்களையும், उसमें लगने के लिए पत्थर, விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், बहुमूल्य रत्न को, இதெல்லாம் ஏராளமாய் சவகரித்து வைத்தேன். ये सभी चीजों को मैंने रख लिया हूँ। ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை தாவீதுக்குள்ள உண்டாயிற்று. मंदिर बनाने की इच्छा दाऊद के अंदर हुई, ஆனா ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், परंतु परमेश्वर ने दाऊद को देखकर कहा, உன்னுடைய கரங்கள் யுத்தத்துக்கு போய் तेरा हाथ युद्ध में जा जाकर இரத்த கரையாய் நிறைந்திருக்கிறது. उस रक्त से भरा हुआ है, ஆனபடினால் इसलिए நீ எனக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம், तू मेरे लिए मंदिर ना बनाना, உன் குமாரனாகிய சாலமோன் அதை எனக்கு கட்டுவார். तेरा पुत्र सुलेमान मेरे लिए बनाएगा। சாலமோன் என்று சொன்னால் அமைதியின் புருஷன். सुलेमान का हाथ तो शांति का पुरुष, ஆனபடினால் அமைதியின் புருஷன் என்று அழைக்கப்படுகிற உன் குமாரனாகிய சாலமோன் शांति का पुत्र कहलाने जाने वाले सोलोमन எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். मेरे लिए मंदिर बनाएगा कर कर कहा। தாவீதுக்குள்ள வருத்தம் வரவில்லை. दाऊद के अंदर उदास नहीं हुआ, நான் ஆலயத்தை கட்ட விரும்பினேன், मैं मंदिर बनाने के लिए चाहा, எனக்கு என் கையினால் ஆலயத்தை கட்ட முடியவில்லை, मेरे हाथ से मैं मंदिर नहीं बना सका, என் குமாரன் அதை கட்டுவான் என்று சொன்னார் मेरा पुत्र परमेश्वर कहा कि बनाएगा। என்று சொல்லி வருத்தப்பட்டு ऐसा होकर वो दुखित ना हुआ, அவன் சும்மா இருக்கவில்லை. वैसे वो शांत ना रहा। தாவீது சொல்லுகிறான், तो दाऊद ने कहा, என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று मेरे परमेश्वर के मंदिर के लिए எனக்கு என்னால் இயன்ற மட்டும் मेरे से जो होगा, பொன் வேலைக்கு பொன்னையும், सोने के लिए सोना, வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், चांदी के लिए चांदी, வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், पित्तल के लिए पित्तल, இரும்பு வேலைக்கு இரும்பையும், लोहे के लिए लोहा, மர வேலைக்கு மரத்தையும், पेड़ के लिए पेड़, விலையேறப்பட்ட கற்களையும் बहुमूल्य रत्नों को, திரளாய் சம்பாதித்து சவதரித்து வைத்தேன். बहुत चीजों सभी लोगों को बचा कर रखा। தேவனுடைய ஆலயத்தின் மீது உள்ள ஒரு பக்தி வைராக்கியம் मंदिर के ऊपर का वैराग्य அவனை அப்படி சவகரித்து வைக்க வைத்தது. वो उसके लिए उसने कमा कर रखा। இப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னபோது ऐसा मंदिर बनाए जाने के लिए कहने पर ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திராணிக்கும் மேலாக அதிகமாய் கொண்டு கொடுத்தார்கள். लोग उनके पास जितने शक्ति है उनसे भी बढ़कर उन्होंने दिया। அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், और तभी दाऊद ने कहा, ஜனங்கள் இவ்வளவு திரளாய் கொடுப்பதற்கு लोग इतना बढ़कर देने के लिए அவருடைய உள்ளத்திலே இப்படி ஒரு திராணியை கொடுத்தபடினால் उनके मन में इतना शक्ति देने के कारण நான் எம்மாத்திர मैं क्या हूँ, நான் எம்மாத்திர
எம்மாத்திரே मैं क्या ही हूँ, என் ஜனங்கள் எம்மாத்திரே मेरी प्रजा क्या है, அவர்கள் அல்ல वो नहीं। நீரே இப்படிப்பட்ட திராணி அவருடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறீர் तुम ही ऐसा शक्ति उनके मन पर दिए हुए हो, நீரே இப்படிப்பட்ட திராணி அவருடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறீர் तुम ही ऐसा शक्ति उनके मन पर दिए हुए हो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம் हम किस प्रकार हैं, கர்த்தருடைய ஊழியத்துக்காக परमेश्वर की सेवकाई के लिए, தேவனுடைய ஆலயத்துக்காக परमेश्वर की कलीसिया के लिए, தேவனுடைய காரியத்துக்காக परमेश्वर के कामों के लिए நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டுமானால் तुम मनपूर्वक देना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு திராணி வேண்டு परमेश्वर के मनपूर्वक देने के लिए तुम्हें शक्ति चाहिए, மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி पर मनपूर्वक देने का शक्ति, இந்த மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய திராணியை ये मनपूर्वक देने वाली शक्ति கர்த்தர் ஜனங்களுடைய உள்ளத்திலே உண்டாக வைத்தார் परमेश्वर प्रजा के अंदर रखा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே सब लोग परमेश्वर की स्तुति करेंगे। கவனமா கேட்கணும் ध्यानपूर्वक सुनिए, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது भलाई करने के लिए शक्ति होने पर செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே जिसको करना है उसके करे बिना रुकना नहीं। நாபால் தன் வீட்டிலே ராஜ விருந்து கொப்பான விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது नाबान के घर पर राजा के जैसे जेवनार रखने पर भी தாவீதினால் அனுப்பப்பட்ட வாலிபர்கள் ஒரு நேரம் ஆகாரம் கேட்ட போது दाऊद के द्वारा भेजे गए जवानों को एक समय के लिए भोजन पूछते समय அதை கொடுக்க மறுத்து போனார் उसे देने के लिए उसने इनकार कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் நம் நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது भलाई के बदले में बुराई नहीं करना है, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யணும் भलाई जिसे करना है उसे करना है। மாத்திரமல்ல इतना ही नहीं, தேவனுடைய ஆலயத்துக்கென்று परमेश्वर के कलीसिया के लिए, தேவனுடைய காரியத்துக்கென்று परमेश्वर के कामों के लिए மனப்பூர்வமாய் मन पूर्वक தேவனுடைய பிள்ளைகள் கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் திராணியை தர வேண்டும் देने के लिए अपने मन में परमेश्वर शक्ति देना चाहिए। இன்னைக்கு சிலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு अभी कुछ लोगों को भलाई करने का इच्छा तो है, ஆனா நன்மை செய்ய மனம் வராது परंतु उनके मन में इच्छा नहीं होती। பவுல் சொல்லுகிறார் पौलुस कहता है நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் मैं भलाई करने के लिए सोचता हूँ, ஆனால் நன்மை செய்ய என்னால முடியவில்லை परंतु भलाई करने के मेरे से नहीं हो रहा। நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிற உள்ளத்துக்குள்ளே भलाई करना है कर जो सोच रखते हैं, நன்மை செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது भलाई करने के लिए कोई बातें रोक रही है। எது என்று தியானிக்கும் போது वो क्या है कर ध्यान करते समय எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் मेरे अंदर जो पाप है, நான் நன்மை செய்ய கூடாதபடிக்கு मैं भलाई न करते हुए என்னை தடுக்கிறது என்று சொல்கிறார் मुझे रोक रहा है कर कहता है। அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நான் जो भलाई करने की इच्छा रखते हैं, செய்ய வேண்டும் என்று இருக்கிற நன்மையை செய்யாமல் जो भलाई करना है उसे नहीं करते हुए செய்ய கூடாது என்று நினைக்கிற காரியத்தை செய்கிறேன் जो नहीं करना चाहिए वो करने के लिए हम सोचते हैं। இப்படி இருக்க ऐसा रहते समय நான் அல்ல मैं नहीं, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் मेरे अंदर निवास रहने वाला पाप என்னை அப்படி தீமை செய்ய வைக்கிறது मुझे ऐसे बुराई करने के लिए रखता है। தேவனுடைய பிள்ளைகளின் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பல तुम बुराई करने के लिए सोचते होंगे, நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பல भलाई करने के लिए सोचते होंगे, ஆனால் அதை செய்ய மனமில்லை परंतु करने का मन नहीं है। செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தை செய்ய முடியாமல் करने के लिए सोचते होंगे, उसका मन नहीं होने के कारण செய்ய கூடாது என்று நினைக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் जो हम नहीं करना चाहते हैं उसे हम करते रहते हैं। காரணம் என்ன इसका कारण क्या है? மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் मनुष्य के अंदर रहने वाला पाप, மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் मनुष्य के अंदर रहने वाला पाप। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஆராய்ந்து பாருங்க अपने आप को जांच कर देखिए, நமக்குள்ள என்ன பாவம் மறைந்து இருக்கிறது अपने अंदर क्या पाप छुपा हुआ है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றதுண்டு आरंभ के दिनों पर हमने पाप के निश्चय पाया था। அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞான ஸ்நானம் எடுத்து उस पाप के निश्चय को पाकर हमने बपतिस्मा लिया था। அந்த நாளிலே நம்முடைய ரட்சிப்பு முடிவடையவில்லை वो दिनों पर ही अपना उद्धार खत्म नहीं हुआ। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை நாள்தோறும் காத்துக்கொள்ள வேண்டும் उस उद्धार को हमें दिन उसे बचा कर रखना है। ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நாட்களிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் बपतिस्मा जब भी लिए थे उसमें हमने पाप के निश्चय को पाए हुए लोग அதற்கு பிறகு எந்தெந்த காரியங்களை கத்தரை விட்டு விலகி போனோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறேன் उसके बाद हमने परमेश्वर से किस किस बातों में दूर गया करके हमें जांच कर देखना है। நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிற பாவங்கள் என்ன हमारे अंदर आया हुआ पाप क्या है? அந்த பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பினால் उस पाप को समझकर हम मन फिराएंगे तो நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் भलाई करने वाले इच्छा रखने वाले आप लोग விரும்பாத தீமையை செய்யாமல் जो इच्छा नहीं रखते उस बुराई को न करते हुए நீங்கள் விரும்புகிற
நன்மை செய்யும்படியாய் तुम जो इच्छा कर रहे हो उस भलाई को करते கர்த்தர் समय உங்கள் பாவங்களை மன்னிப்பார். परमेश्वर तुम्हारे पापों को क्षमा करेगा। அல்லேலூயா. हालेलुया। நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது, भलाई करने का इच्छा है ஆனா நன்மை செய்ய முடியல. पर भलाई कर नहीं पा रहे हैं। உலகத்துல சொல்லுவார்கள், संसार में कहते हैं எரிகிறவன் கையில கல் இல்லை என்று சொல்வார்கள். अब फेंकने वाले के हाथ पर पत्थर नहीं है, நல்ல செய்யணும் என்று விரும்புகிறவர்களுடைய கையில अच्छा काम करने वाले के हाथों पर அதற்குரிய பொருளாதாரம் இருக்காது, उसकी वस्तु उनके हाथ पर न होगी। மனம் இருக்கு, मन रहेगा, நம்ம செய்யணும், हम करेंगे, மனம் இருக்கு, मन रहेगा, விருப்பம் இருக்கு, उनकी इच्छा होगी ஆனால் செய்ய முடியாது. परंतु नहीं कर पाएंगे, கையில ஒண்ணும் இல்ல. उनके हाथ पे कुछ नहीं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखता है। நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் अगर भलाई करने की इच्छा तुम्हारे अंदर होगी, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தருவார் ஆண்டவர். तुम्हारी इच्छा को परमेश्वर पूरा करेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கும் போது, परमेश्वर हमें आशीर्वाद करते समय, கர்த்தரை உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கும் போது, हमें एक उन्नति स्थान पर रखते समय, நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி தந்திருக்கும் போது, भलाई करने के लिए शक्ति देते समय, நாம் நன்மை செய்ய மனமற்று இருந்தால் अगर हम भलाई करने से मन फिराएंगे அது நம்முடைய வாழ்க்கையில பாவமாய் மாறி போகும். वो हमारे जीवन में पाप बन जाएगा। அதனால தான் சாலமோன் சொன்னான், जैसे सलोमन ने कहा வாரி இறைக்கிறவன் விருத்தி அடைவார். जितना हमें देते हैं वो बढ़ते जाएगा, வாரி இறைக்கிறவன் விருத்தி அடைவார். जो देते रहेगा वो बढ़ते रहेगा, கஞ்சத்தனம் பண்ணுகிறவன் பிசினித்தனம் பண்ணுகிறவன் அழிந்து போவார். जो नहीं देगा वो नष्ट हो जाएगा, அவரிடத்துல ஒண்ணும் இல்லாம போயிடும். उसके पास कुछ ना होगी। திரளாய் சேர்க்கிறவர்களுக்கு மீதி இல்லை, जो बहुत बचा कर रखता है उनके अंदर शांति नहीं, கொஞ்சமாய் சேர்த்தவர்களுக்கு குறைவில்லை. जो कम बचा के रखा उनके अंदर भरपूरी है। தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर कभी पक्षपात नहीं करता, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर कभी पक्षपात नहीं करता। வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறார்கள், बाहर गांव में जाकर कमाते हैं, நாம நினைக்கிறோம் हम सोचते हैं வெளிநாட்டுல போய் சம்பாதித்தால் அவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கு बाहर गांव में जाकर जो कमाते हैं उनके पास बहुत धन होगा, என்று நாம் நினைக்கிறோம். ऐसा हम सोचते होंगे। ஆனால் परंतु தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு எப்படி இருக்கிறதோ हमारे पास किस प्रकार है அப்படித்தான் அவர்களுக்கு. उसी प्रकार उनके पास भी। நம்ம அரை கிலோ காய்கறி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா हम आधा किलो जो भी भाजी 20 रुपए का लेके आएंगे, நம்முடைய வருமானத்துக்கு தகுந்தாற் போல அரை கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கி வருகிறோம். हमारे कमाई के अनुसार हम 20 रुपए का लेके आते हैं। ஆனா வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம்னா हम बाहर गांव में जाकर कमाई करते हैं, हम सोचते हैं அங்கே अரை கிலோ காய் 20 ரூபாய்க்கு கிடைக்காது. वहाँ आधा किलो 20 रुपए का नहीं मिलेगा। ஒரு கோபி வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் 300 ரூபாய். एक गोभी लेने का सोचेंगे तो 300 रुपया। அப்ப நம்ம நாட்டு பணத்துக்கு 300 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு கோபி கிடைக்கிறது. हमारे देश का जो पैसा वहाँ पर 300 रुपए देगा तभी एक गोभी मिलेगा। அவரவருடைய வருமானத்துக்கு தக்க செலவு அவர்களுக்கு உண்டு. अपने अपने कमाई के अनुसार उनके लिए खर्चा होगी। இங்க இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள் यहाँ रहते हैं वो सोचते होंगे நம் கிராமத்துக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம், हम गांव पर जाएंगे तो बच जाएंगे, நம் ஊருக்கு போனால் अगर गांव में जाएंगे எல்லாம் இலவசமாய் கிடைக்கிறது, सभी चीजें हमें मुफ्त में मिलती है, நமக்கு அதிக செலவு வராது. हमें ज्यादा खर्चा नहीं होगी। ஊருக்கு போனா பிழைக்கலாம் என்று, गांव जाएंगे तो बच जाएंगे, ஆனா ஊருக்கு போனால் अगर गांव पे जाओगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பிழைப்பூட்டுகிறது பிழைப்பூட்டுதல். परमेश्वर अगर बचाएगा तो ही बच पाएंगे। நான் ஊர்ல இருந்தாலே, हम गांव पर रहने पर भी, நான் மகாராஷ்டிராவில் இருந்தாலே, हम महाराष्ट्र पर रहने पर भी, நான் வெளியில போனாலே अगर हम बाहर जाएंगे तो भी தேவனுடைய பிள்ளைகள் அவரவருடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவு உண்டு. जो हमारे कमाई है उसका ही खर्च होगा। அதனால என் கையில இல்ல, அதனால் கொடுக்க முடியவில்லை என்று நினைக்க கூடாது. इसलिए मेरे हाथ पर नहीं है, हम नहीं दे सकते, अगर नहीं सोचना। நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். भलाई करने की इच्छा हमारे अंदर होनी चाहिए। நமக்கு கர்த்தருக்கென்று ஒன்றை கொடுப்பமையானால் परमेश्वर के लिए हम कुछ देंगे, நமக்கு இல்லாதவளின்படி அல்ல, हमारे पास नहीं है ऐसा नहीं, நமக்கு என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். हमारे अंदर क्या है कर परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் சொல்லுகிறோம், हम बोलते हैं கர்த்தர் எனக்கு தரட்டும் நான் கொடுக்கிறேன், परमेश्वर मुझे देने दो फिर मैं देता हूँ, கர்த்தர் எனக்கு திரளாய் தரட்டு. परमेश्वर मुझे बहुत देने दो। ஆண்டவர் பார்க்கிறார், परमेश्वर देखता है உன்னிடத்தில் இருக்கிறவை இல்லாதவளை குறித்து அல்ல, तेरे पास जो नहीं है वो नहीं, உன்னிடத்தில் என்ன இல்ல என்று பார்க்கிறவர் அல்ல, तेरे पास जो नहीं है कर परमेश्वर नहीं देखता, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது तेरे पास क्या है அதை பார்க்கிறார். उसे देखता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து यीशु मसीह परमेश्वर के मंदिर पर प्रवेश कर காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார். दान पेटी के सम्मुख पर बैठा था। அங்கே காணிக்கை செலுத்த மக்கள் வந்தார்கள், वहाँ पर दान देने के लिए लोग आए, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் வந்தார்கள், बड़े बड़े धनी लोग आए। அவர்கள் தங்களுக்குரியவைகளில் இருந்து उनके पास जो था திரளான பணத்தை போட்டார்கள். उसमें बहुत से धन उसमें डाले। அங்கே ஒரு ஏழை விதவை வந்தார், वहाँ पे एक गरीब विधवा आई, அவளிடத்தில்
கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. उसके पास देने के लिए कुछ नहीं था, அவளுக்கு இருந்தது ரெண்டே ரெண்டு காசு. उसके पास 2 ही सिक्के थे। அந்த ரெண்டு காசையும் உண்டியல்ல போட்டாய். उसने वो 2 सिक्के को भी उस दान पेटी में डाल दिया। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा இவர்கள் எல்லாரும் தங்களுக்குள் இருந்த பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். ये लोग सभी लोग अपने पास जो था उसमें से भरपूर से दिए। இந்த ஏழை விதவையோ ये गरीब विधवा தனக்கென்று இருந்த ரெண்டு காசையும் போட்டு விட்டாய். उसके पास रहने वाले 2 सिक्के के भी उसने डाल दिया। தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறதிலிருந்து கொடுக்கிறது அல்ல பெரிது. जितना हमारे पास है उससे देना नहीं बड़ी बातें हैं। இல்லாதவைகளில் இருந்து நாம் கொடுப்பதை கர்த்தர் जो हम அங்கீகரிக்கிறார். पर नहीं रहने पर भी हम देते हैं वही परमेश्वर ग्रहण करता है। நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் अपनी परिस्थिति कैसे भी हो, நம்முடைய கஷ்டத்தை பார்க்காமல் अपने कष्ट को देखे बिना கர்த்தருக்கென்று திராணியாய் கொடுப்பதற்கு परमेश्वर के लिए शक्ति बनकर देने के लिए உற்சாகமுள்ள இருதயத்தை தருவது கர்த்தர். उत्साह भरा मन देने वाला परमेश्वर है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்கி நன்மை செய்ய வேண்டும் என்று அல்ல. इसलिए हमें कर्ज लेकर हमें भलाई करना ऐसा नहीं है। இன்னைக்கு கடன் வாங்கி நன்மை செய்வார்கள். कर्ज लेकर भलाई करते हैं, கடன் வாங்கி நன்மை செய்யல. कर्ज लेकर भलाई नहीं करना। நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ, हमारे पास जो है, நம்மிடத்தில் என்ன இல்லையோ, हमारे पास जो नहीं நம்முடைய है, இல்லாமையின் மத்தியில் இருந்து हमारे जो नहीं है उस परिस्थिति से நம்முடைய இருக்கிறதிலே கொடுக்க கற்றுக்கொள்ள जो வேண்டும். है वो देने के लिए हमें सीखना है। தேவனுக்கென்று நன்மை செய்ய வேண்டும். परमेश्वर के लिए हमें भलाई करना है, தேவனுடைய ஆலயத்துக்கென்று நன்மை செய்ய வேண்டும். परमेश्वर के मंदिर के लिए भलाई करना है, தேவனுடைய காரியத்திலே நன்மை செய்ய வேண்டும். परमेश्वर के कामों के लिए भलाई करना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு குடும்பத்தார் இருந்தார்கள். एक परिवार के लोग थे, வாழ்க்கையில மிகுந்த கஷ்டம். उनके जीवन में बहुत कष्ट था, வாழ்க்கையில மிகுந்த கஷ்டம். उनके जीवन में बहुत कष्ट था। அந்த கஷ்டத்தின் மத்தியிலே वो कष्ट के बीच में அவர்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். वो परमेश्वर के लिए कुछ ना कुछ करने के लिए उन्होंने सोचा। அவருடைய உள்ளத்திலே ஆவியான உணர்த்தினார். उनके मन में पवित्र आत्मा ने बताया, நீ கர்த்தருக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவாயானால் तू अगर परमेश्वर के लिए कुछ करने के लिए सोचता होगा, நீ உன் மனைவியும் சேர்ந்து तू और तेरे पत्नी मिलकर வாரத்துல ஒரு நாள் हफ्ते में एक दिन டாக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்யுங்கள். ट्रैक्स देकर सेवकाई कीजिए, ஜனங்களுக்கு டாக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்யுங்கள். लोगों को ट्रैक्स देकर सेवकाई कीजिए। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். परमेश्वर की बातों का आगे पालन किए। வாரத்தில் ஒரு நாள் हफ्ते में एक दिन அவர்களால் இயன்ற மட்டும் उनसे जितना हो सके நடந்தே போய் ஜனங்களுக்கு டாக்ஸ் கொடுத்தார்கள். चलकर ही वो लोगों को उन्होंने ट्रैक्स दिया। கர்த்தர் அவருடைய இல்லாமையில் இருந்து அவர்கள் செய்கிற முயற்சியை பார்த்தார். उनसे जो नहीं हो पाएगा वो उससे उस परिस्थिति में रहकर भी उन्होंने काम किया, परमेश्वर ने देखा। அவருடைய இயலாமையின் மத்தியிலும் அவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்தார். जो उनसे नहीं कर पा रहे वो परिस्थिति को देख परमेश्वर ने देखा। இன்றைக்கு கர்த்தர்களை பெரிய தொழில் அதிபராய் மாற்றி வைத்திருக்கிறார். परमेश्वर ने उन्हें बहुत ही बड़ा धनी बनाकर रखा है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर हमें मन को देखता है, நாம் எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம் அல்ல, हम कैसे दे रहे हैं, कितना दे रहे करके नहीं, இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். अपने मन को परमेश्वर देखता है। கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வோமேயானால், अगर परमेश्वर के लिए कुछ बातों को करेंगे, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை கொடுப்போமேயானால், अगर परमेश्वर के लिए कुछ बातों को करेंगे, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है, கொடுக்கிறவன் देने वाला கட்டாயமாக அல்ல, वो मजबूरी में नहीं, விசனமாக அல்ல, उसकी मजबूरी पर नहीं, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, मजबूरी से न देते हुए மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். मन पूर्वक से करना है। தேவனுக்கு என்று ஒரு காரியத்தை செய்வோமேயானால், परमेश्वर के लिए कुछ बातें करते रहेंगे तो அதை கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாது. उसे मजबूरी से नहीं करना है। சிலர் செய்வார்கள். कुछ लोग कहते हैं சிஸ்டர் கோபப்படுவாங்க. सिस्टर गुस्सा करेगी, ஆனபடினால இதை செய்வோம். इसलिए हम ये करते हैं, கட்டாயம் அல்ல. ये मजबूरी पे नहीं। சிலர் व्यसनப்பட்டு செய்வார்கள். कुछ लोग उसमें வேண்டாம் விருப்ப नहीं, उनकी इच्छा न होगी, மனசுல விருப்பம் இருக்காது, उनके मन में इच्छा नहीं होगी, ஆனா செய்யணுமே, फिर भी करना है। வேண்டாம் விருப்பம் செய்வார்கள். वैसा इच्छा न होने पर भी करेंगे। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ கட்டாயமாகவும் அல்ல, और तू अपनी इच्छा के अनुसार नहीं, விசனமாயும் அல்ல, तू जबरदस्ती नहीं, நீ உற்சாகமாய் செய்யணும். तू उत्साह से करना है, உற்சாகமாய் செய்யணும். उत्साह से करना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கென்று செய்கிற காரியம், परमेश्वर के किया हुआ बातें, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியம், परमेश्वर के लिए देने की बातें, கர்த்தருக்காக செய்கிற நன்மைகள் परमेश्वर के किए हुए भलाई, கட்டாயமாய் அல்ல, वो जबरदस्ती नहीं, व्यसनமாய் அல்ல, अपने मन पूर्वक नहीं, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். मन पूर्वक देना है, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். मन पूर्वक देना है। இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய திராணி ऐसा मन पूर्वक देने वाली शक्ति கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கட்டளையிட்டபடினாலே परमेश्वर अपने प्रजा के अंदर देने के कारण தன்னால்
இயன்ற மட்டும் எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தாலும் उनके उनसे जितना शक्ति है वो सभी बचा कर रहने पर भी மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய திராணியை ஜனங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் கொடுத்தபடினால் मनपूर्वक देने की शक्ति परमेश्वर ने उनके मन पर देने के कारण தாவீது சேகரித்து வைத்திருந்த பொருட்களை பார்க்கிலும் दाऊद ने जो जमा कर रखा था उस वस्तु के बल्कि ஜனங்களும் உதாரத்துவமாய் உற்சாகமாய் கொண்டு கொடுத்தார்கள் लोग भी उत्साह से उन्हें भेंट देने लगे கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக परमेश्वर के मंदिर को बनाने के लिए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் பரந்த மனப்பான்மையா இருக்கணும் अपना मन खुला हुआ रहना चाहिए இருதயம் விசாலமா இருக்கணும் अपना मन खुला हुआ रहना चाहिए இன்னைக்கு அநேகருடைய இருதயம் குறுகின மனப்பான்மையா இருக்கிறது अभी अनेक का मन कठोर होते जा रहा है குறுகின மனப்பான்மை वो ऐसे जकड़ता जा रहा है தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும் परमेश्वर के सेवका लोग कहे तो ऐसे ही रहना है இப்படிதான் இருக்கணும் ऐसे ही रहना है அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் கஷ்டப்பட்ட தோற்றத்தோடு காணப்படணும் उनके आंखों के सामने वो कष्ट उठाने वाले के समान रहना है மனசு பரந்த மனசு இல்ல उनका मन बड़ा नहीं है தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் பரந்ததா இருக்குமேயானால் अपना मन बड़ा होगा நம்முடைய இருதயம் விசாலமா இருக்குமேயானால் हमारा मन विस्तार होगा நம்முடைய இருதயம் உதார குணமா இருக்குமேயானால் अगर हमारा मन उदारपूर्वक होगा தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया வேதத்தை வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க दूसरा कुरिन्थियों के 8 के 3 वचन पढ़ेंगे அவர்களே தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். முதல் வசனத்தை வாசிங்க அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் हम शास्त्र में पढ़ते हैं அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் पौलुस इस प्रकार कहते हैं மக்கதோனியா சபையை குறித்து சொல்லுகிறார் मकदूनिया कलीसिया के बारे में कहते हैं அந்த மக்கதோனியா சபையார் वो मकदूनिया के कलीसिया के लोग அவர்கள் கொடிய உபத்திரவத்தில் वो இருக்கிறார்கள் बहुत क्लेश में थे அந்த மக்கதோனியா சபையார் கொடிய உபத்திரவத்தில் वो இருக்கும்போது मकदूनिया के कलीसिया के लोग बड़े क्लेश में होने के कारण தங்கள் திராணிக்கு தகுந்தவாறு उनके शक्ति के अपार தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் उनके अशक्ति के ऊपर ही उन्होंने देने அதை दिए அவர் சொல்லுகிறார் उन्होंने कहा மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் परमेश्वर के उस अनुग्रह का समाचार देता हूँ जो मकदूनिया के कलीसिया पर हुआ है மக்கதோனியா சபையாருக்கு தேவன் கொடுத்த கிருபையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் मकदूनिया के कलीसिया के पर जो अनुग्रह परमेश्वर ने रखा है वो हम बताते हैं இந்த மக்கதோனியா சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன ये मकदूनिया कलीसिया पर परमेश्वर ने क्या अनुग्रह दिया है அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே वो बहुत क्लेश के कारण அவர்கள் சோதிக்கப்படும் போது वो परीक्षा लेते समय அவர்கள் கொடிய தரித்திரர்களாய் இருந்தார்கள் वो बहुत ही कंगाल थे அவர்கள் கொடிய தரித்திரராய் இருந்தாலும் भारी कंगाल होने पर தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே वो परिपूर्ण आनंद से மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் बहुत उद्धार पूर्वक उन्होंने दान दिया மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் उद्धार पूर्वक उन्होंने दान दिया அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் उनसे उनके शक्ति के अनुसार தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் उनके शक्ति से अपार भी उन्होंने दिया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார் भलाई करने वाले परमेश्वर की ओर से उत्पन्न हुआ है நன்மை செய்கிற சுபாவம் எவர்களுக்குள் இருக்கிறதோ भलाई करने का स्वभाव जिसके अंदर है அது தேவன் கொடுத்த கிருபை वो परमेश्वर ने दिए हुआ अनुग्रह மக்கதோனியா சபையாருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை मकदूनिया कलीसिया के लोगों के अंदर परमेश्वर ने दिया हुआ अनुग्रह அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே கொடிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் वो बड़े क्लेश और कंगाल पर थे அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ऐसे परिस्थिति में भी மிகுந்த உதாரத்துவமாய் बहुत ही उद्धार पूर्वक தங்கள் திராணிக்கு தக்கவாறு उनके शक्ति से தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் उनके शक्ति के अपार भी उन्होंने दिया இது தேவன் கொடுத்த கிருபை ये परमेश्वर ने दिया हुआ अनुग्रह தேவன் கொடுத்த கிருபை परमेश्वर ने दिया हुआ अनुग्रह இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் अपने मन को परमेश्वर दिखता है நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது अपना मन किस प्रकार है மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயே इतने ही क्लेश होने के बीच में அவர்கள் கொடிய தரித்திரராய் இருந்த போதிலே वो भारी कंगाल होने पर भी தங்கள் திராணிக்கு தக்கதாகவே वो अपने के आशक्ति से अपार होकर भी தங்கள் திராணிக்கு
திராணிக்கு மிஞ்சியும் उनके शक्ति से अपार होकर அவர்கள் முறுமுறுத்தல்ல वो कुड़कुड़ाते हुए नहीं, மிகுந்த மனசு உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுத்தார்கள். बड़े आनंद से उन्होंने दिया। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். जो भलाई करता है परमेश्वर की ओर से उत्पन्न हुआ है। நன்மை செய்கிற சுபாவம் கர்த்தர் தருகிற கிருபை. भलाई करने वाला स्वभाव परमेश्वर देने वाला अनुग्रह। தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் परमेश्वर का अनुग्रह न होगा तो தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய முடியாது. भलाई करने को हम नहीं कर पाएंगे। நாம் மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டுமானால், हम मन उत्साह से देना है तो, திராணிக்கு மிஞ்சி கொடுக்க வேண்டுமானால், शक्ति से अपार हमें देना है तो, உபத்திரவத்தின் மத்தியிலும் கொடுக்க வேண்டுமானால், क्लेश के बीच में भी देना है तो, கஷ்டத்தின் மத்தியிலும் கொடுக்க வேண்டுமானால், कष्ट के बीच में अगर देना है तो, அதற்கு தேவ கிருபை வேண்டும். इसलिए उसमें परमेश्वर का अनुग्रह होना चाहिए। அதற்கு தேவ கிருபை வேண்டும். परमेश्वर का अनुग्रह होना चाहिए। தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் परमेश्वर का अनुग्रह पाए हुए लोग தங்கள் வாழ்க்கையிலே மன உற்சாகமாய் செய்கிறார்கள். वो अपने जीवन में बड़े उत्साह से करते हैं। வேதத்துல வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय சாரிபாத் விதவை குறித்து நம்ம வாசிக்க முடியும். सारीपत विधवा के बारे में हम पढ़ते हैं। சாரிபாத் விதவை सारीपत विधवा எலியா அங்கே அனுப்பப்பட்டார். एलिया वहां पर गया। एलिया தேசத்திலே மழை பெய்யாத காரணத்தினாலே देश में बरसात नहीं हुआ, उसके कारण அந்த ராஜாவின் மனைவி அவள் மீது கோபப்பட்டு இருந்தார். राजा के पत्नी के ऊपर गुस्से हुए थे। இந்த எலியா கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிருந்தார். एलिया छुप कर बैठा हुआ था। கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருக்கும் போது वो छुप कर बैठते समय காகத்தை கொண்டு கர்த்தர் அவனை போஷித்தார். कौवे के द्वारा परमेश्वर ने भोजन दिया। தேசத்திலே மழை பெய்யாத காரணத்தினால் देश में बरसात न होने के कारण அந்த கேரித் ஆற்று தண்ணீர் வற்றி போயிற்று. वहां पर जो नदी आ रही थी उसमें नदी सूख गई थी। இப்ப தண்ணீர் வற்றின போது वो नदी सूखने के कारण எலியாவை கர்த்தர் போஷிக்க வேண்டும். एलिया को परमेश्वर उसे खिलाना है। கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், एलिया को देखकर परमेश्वर कहता है, இந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று என்று நீ வருத்தப்பட வேண்டாம். ये नदी का पानी सूख गया कर तू उदास न होना। நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ. तू सारी बात के उस गांव पर जा। உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். तुझे खिलाने के लिए एक विधवा को मैंने आज्ञा दिया हूँ। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நாள் கர்த்தர் குறை வைக்க மாட்டார். परमेश्वर से भरोसा रखने वाले के किसी के अंदर परमेश्वर कभी कमी नहीं रखेगा। மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் குறை வைக்க மாட்டார். दूसरों को भलाई करने वाले के जीवन में परमेश्वर कभी कमी नहीं रखेगा। தேவனுக்காய் உதார குணமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். परमेश्वर के लिए उद्धार पूर्वक देने वालों को कभी परमेश्वर कमी नहीं रखेगा। நீ சாரிபாத் ஊருக்கு போ. तू सारी बात गांव पर जा। அங்க போன वहां पर गया। அங்க போனால் वहां पर जाकर அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். वहां पर एक विधवा लकड़ी को उठा रही थी। விதவை விறகு பொறுக்கி वो கொண்டிருக்கிறாள். लकड़ी को उठा रही थी। விறகு பொறுக்கி கொண்டிருக்கும் போது लकड़ी उठाते समय அந்த எலியா அந்த விதவை பார்த்து சொல்லுகிறாள், एलिया विधवा को देखकर कहता है, நீ எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தா. तू थोड़ा सा मुझे पीने के लिए पानी दे। தண்ணி தா. पानी दे। கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு வந்தா. वो थोड़ा सा लकड़ी जमा करके लेके आई எலியாவை थी। பார்த்து சொல்லுகிறாள், उसने एलिया को देखकर कहा, என் வீட்டுல கொஞ்சம் மாவு இருக்கு, मेरे घर पर थोड़ा सा आटा है, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, थोड़ा सा तेल है, அதை அடையாக சுட்டு उसे हम रोटी बनाकर நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு मैं और मेरे बेटे खाकर நாங்கள் சாக போகிறோம் என்று हम சொன்னார். मरने जा रहे हैं कर कहने लगी। நாங்கள் சாக போகிறோம். हम मरने जा रहे हैं। எலியா சொன்ன, एलिया ने कहा, நீ முதலாவது போ, तू पहले जा, எனக்கு தண்ணீர் கொண்டு வா. मेरे लिए पानी ले आ। நீ தண்ணீர் கொண்டு வரும்போது मेरे पानी लेके आते நீ समय செய்கிற அப்பத்திலே तू जो बना रही है रोटी में से முதல் அப்பத்தை என்னிடத்துல கொண்டு வா. पहला रोटी मेरे लिए लेके आ। முதலாவது அப்பத்தை என்னிடத்துல கொண்டு வா. पहला रोटी मेरे लिए लेके आ। தேவனுடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில் நாம் இருந்திருப்போமேயானால் अगर हम इस परिस्थिति में रहेंगे तो நாம் என்ன செய்திருப்போம்? हम क्या किए रहेंगे? நம்மிடத்துல வேற ஒண்ணும் இல்ல. हमारे पास कुछ नहीं है। ஒரு நேரம் தோசை சுடுவதற்கு மாவு இருக்கு, एक समय के लिए डोसा बनाने के लिए आटा है, அதை தோசை செய்வதற்கு விறகும் இல்ல. उस डोसा बनाने के लिए एक लकड़ी भी नहीं है। காட்டுல போய் விறகு பொறுக்கிட்டு வர जंगल में जाकर लकड़ी को चुरा ले ला रही அவருடைய है। வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று நினைக்கிறாய். अपना जीवन अभी से खत्म हो गया कर सोच रही है। தானும் தன் மகனும் புசித்து சாக வேண்டும் என்று விரும்புகிறாய். वो और उसके बेटे उसे खाकर मर जाएंगे कर सोचा। இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை ऐसे कठिन परिस्थिति पर भी ஒரு மனுஷன் வந்து एक मनुष्य आकर நீ செய்கிற அப்பத்திலே முதல் அப்பத்தை என்னிடத்துல கொண்டு வா என்று சொன்னால் तू जो रोटी बना रहे उसमें से प्रथम रोटी को मेरे लिए लेके आकर कहेगे तो தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மன உற்சாகமாய் உதார குணமாய் தண்ணீர் அப்பமும் கொண்டு கொடுப்பீர்கள். कितने लोग अपने उद्धार पूर्वक मन पूर्वक उस रोटी और पानी को उसको लेकर आकर देंगे। அந்த விதவை அப்படி அல்ல. वो विधवा वैसे नहीं थी। எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். एलिया के बातों का आज्ञा पालन की। அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து उसकी बातों को आज्ञा पालन कर कर வேகமாய் போய்
जल्द से जाकर தண்ணீரும் पानी, தான் செய்த அப்பத்திலே முதல் அப்பத்தை எடுத்துக்கொண்டு उसने जो रोटी बनाई तो उसमें से प्रथम रोटी को उठाकर தேவனுடைய ஊழியக்காரனுடைய கையிலே கொடுத்தாய். परमेश्वर के सेवक के हाथ पर दी। எலியா சொன்னா एलिया ने कहा, தேசத்திலே பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் देश में अकाल बंद होने तक உன் வீட்டுல பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். तेरे घर पर कभी आटा और तेल कम न होगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது வருகிறது? परमेश्वर का आशीर्वाद कब आता है? தேவனுடைய பிள்ளைகள் திராணிக்கும் மிஞ்சியும் உற்சாகமாய் கொடுக்கும் போது जब हमारे शक्ति और सभी शक्ति के अपार हम देंगे, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. तब परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन पर आता है। அவள் கர்த்தருடைய ஊழியரிடத்திலே மறைக்கவில்லை. वो परमेश्वर के सेवकाई से उसने छुपाया नहीं, உண்மையை பேசுகிறாய். उसने सच बात बताई। என் வீட்டுல கொஞ்சம் மாவு இருக்கு, मेरे घर पर थोड़ा सा आटा है, என் வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, मेरे घर पर थोड़ा सा तेल அந்த है, கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு நான் அப்ப சொற்றி थोड़ा सा आटा और तेल को रखकर मैंने रोटी बनाकर நானும் என் பையனும் சாப்பிட்டு விட்டு சாக இருக்கிறோம். मैं और मेरे बेटे खाकर उसे मरने जा रहे हैं। உள்ளதை உள்ளது போல उसके சொல்லுகிறார். अंदर जो है वही उसे बताया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। ஊழியர்களுக்கு முன்பாக உண்மையை பேசுகிறோமா? सेवक के आगे हम सेवक लोग के आगे हम सच्ची बात बोल रहे हैं क्या? ஊழியர்களுக்கு முன்பாக மறைக்கிறோமா? या सेवक के सामने हम छुपा रहे இன்னைக்கு हैं? அநேகர் தங்கள் காரியங்களை ஊழியர்களுக்கு முன்பாக மறைக்கிறார்கள். भाई बहुत से लोग अपने बातों को सेवकों के सामने छुपाते हैं, அநேகர் மறைக்கிறார்கள். बहुत सारे लोग छुपाते हैं। அந்த காரியங்கள் நமக்கு கேள்விப்பட்டு நம்முடைய செவிகள்ல வரும்போது वो चीजों को हम दूसरे से सुनते समय, நாம் நேரடியாய் விசாரிக்கும் போது हम सामने से जाकर पूछते समय, அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, वो लोग कहते हैं நான் பயமா இருந்தது உங்ககிட்ட சொல்ல, डर लग रहा था तुमसे बताने के लिए, உங்ககிட்ட தெரியப்படுத்துவதற்கு பயமா இருந்தது. आपको बताने के लिए डर लग रहा था। சிலர் சொல்லுகிற வார்த்தை இது. कुछ लोग कहते हैं ये बात, சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग कहते हैं உங்களிடத்தில் சொன்னால் अगर तुमसे कहेंगे அதை செய்யாதீர்கள் என்று தடை பண்ணுவீர்கள், उसे नहीं करना करके तुम रोक लगाओगे, அதனால தான் உங்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைத்து. इसलिए तुम्हें नहीं जानने के लिए हमने उसे बताया नहीं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? हम किस प्रकार हैं? ஊழியர்களை பார்த்தால் பயம் வருகிறது. सेवकों को देखो तो डर आता है, ஊழியர்களுக்கு ஆலோசனை கேட்டால் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. सेवकों से सलाह लेने से हमें उसे आगे पालन नहीं करे बिना रह नहीं அவர்கள் இந்த सकते। காரியத்தை செய்யாதே என்று சொன்னால் நாம் செய்ய முடியாது अगर वो उस बातों को नहीं करना कर कहे तो उसे हम नहीं कर सकते हैं। என்பதற்காக அநேக காரியங்களை ஊழியர்களுக்கு மறைக்கிறார்கள். इसलिए बहुत से बातों को सेवकाओं से छुपाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் காரியங்களை ஊழியர்களுக்கு மறைக்கிறவர்கள் அதை கர்த்தருக்கு மறைக்கிறார்கள். अगर सेवका को तुम अगर छुपाते हो तो परमेश्वर को भी छुपाते हो। கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளதை உள்ளதின்படி சொல்லி ஜெபிக்கும் போது परमेश्वर के सम्मुख में जो है वो बताकर उसे प्रार्थना करते समय அந்த காரியத்தை ஊழியரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். उस बातों को वो सेवकाई से बताएंगे। ஊழியரிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஊழியர்களுக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் सेवकों को बताकर सेवकों के लिए उनमें सच्चाई से रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उन्हें परमेश्वर आशीर्वाद करेगा, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीर्वाद करेगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। முதலாவது அப்பத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தாய். पहले रोटी को उठाकर दी, பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் अकाल खत्म होने तक, தேசத்திலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ண நாள் வரைக்கும் देश में बरसात होने तक, அவளுடைய பானையில மாவும் செலவழியவில்லை, கலசத்துல எண்ணெயும் குறையவில்லை. उसका आटा कभी कम नहीं हुआ और तेल कभी कम नहीं हुआ। உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படு. जिसके जो देगा उसे दिया जाएगा। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. उदार पूर्वक का मन उसे उसमें बढ़ेगा। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. उदार पूर्वक देने वाले का मन बढ़ेगा। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग நம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள हम வேண்டும். भलाई करने को सीख लेना है। செய்கிற நன்மை மன உற்சாகமாய் மன சந்தோஷமாய் செய்ய வேண்டும். मन पूर्वक होकर हमें उसे भलाई करना है। வேதத்துல வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय, சீக்கிரம் நான் முடிக்கிறேன். जल्द में खत्म करती हूँ, லூக்கா 16வது அதிகாரம் लूका 16 अध्याय அவனுடைய 19 வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது उसके 19 में से 30 तक पढ़ते समय ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. एक धनी व्यक्ति के बारे में लिखा गया है। ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தார். एक बड़ा धनी था, அவன் ரத்தாம்பரம் உடுத்திருந்தார். वो बड़ा वस्त्र पहना हुआ था, அதாவது விலையேறப்பட்ட ஒரு ரத்தாம்பர உடுப்பு. बहुमूल्य वस्त्र पहना हुआ था। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग அவனுடைய வீட்டில் சம்பிரமமாய் சாப்பிட்டார். उसके घर पर परमेश्वर ने भोजन किया। அவன் வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை லாசர் கிடந்தார். उसके घर के द्वार पर एक गरीब लाजर था। அந்த ஏழை லாசருடைய சரீரம் முழுவதும் புண்கள். उस गरीब लाजर के शरीर पे बहुत सारे फोड़े, அவனுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை. उसके पास खाने के लिए भोजन नहीं। இந்த
ஐஸ்வர்யவான் தன் வீட்டில் சாப்பிட்டு ये धनी व्यक्ति अपने घर पर खाकर அவன் தன் மேஜையிலிருந்து விழு துணிக்கைகளை उसके मेज में से गिरने वाले उस எச்சி उस चावल को அந்த எச்சி பருக்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே தள்ளுகிறார்கள். उस चावल को वो घर से बाहर फेंकता है। இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலிருந்து வெளியே வருகிற ஆகாரத்தை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தான் இந்த லாசர். ये धनी के व्यक्ति के घर से जो बाहर आ रहा है वो उस चावल को लेकर खाता था वो लाजर। இந்த ஐஸ்வர்யவான் ये धनी व्यक्ति ஒரு நாள் கூட एक दिन भी இந்த ஏழை லாசரை விசாரிக்கவில்லை. उस जकई को कभी पूछा नहीं। ஏழை லாசரை விசாரிக்கவில்லை. गरीब जकई को कभी पूछा नहीं நீ யாரு? तू कौन है? எந்த ஊரு? किस गांव से है? ஏன் என் வீட்டு வாசப்படில கிடக்குற? क्यों मेरे घर के द्वार पर पड़ा है? அவர் விசாரிக்கவும் இல்ல, वो कभी पूछा नहीं, கோபப்படவும் இல்ல, कभी गुस्सा नहीं किया। என் வீட்டு வாசப்படில கிடக்காது, मेरे घर के द्वार पर मत रहना, உனக்கு வேணா சாப்பாடு தரேன், நீ வேற எங்கயாவது போய் உட்காரு जो भोजन चाहिए वहां पर जाकर बैठ जा, என்று சொல்லவும் இல்ல. ऐसा उसने कहा भी नहीं। தேவனுடைய பிள்ளைகள் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த ஐஸ்வர்யவான். अपने आप के लिए वो जी रहा था वो धनी व्यक्ति। மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள மனமில்லை, दूसरे को कष्ट को वो समझ नहीं पाया, மற்றவர்களை விசாரிக்க மனமில்லை. दूसरे को पूछने का मन नहीं। இந்த ஏழை லாசர் ஒரு நாள் மரித்து போனார். उस गरीब जकई एक दिन मर गया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है இந்த லாசர் மரித்த போது ये जकई मरने पर தேவ தூதர்கள் அவனை எடுத்துக்கொண்டு परमेश्वर का दूत उसे उठाकर பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியிலே உட்கார வைத்தார்கள். स्वर्ग में अब्राहम के पास बैठाया। அந்த ஏழை லாசரை தூதர்கள் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் மடியில வைத்தார்கள். उस गरीब जकई को उठाकर अब्राहम के पास बैठाया। ஐஸ்வர்யவான் மரித்தான், धनी मरा, அவனை அடக்கம் பண்ணினார்கள். उसे दफनाया। அவனுடைய ஆத்துமா उसकी आत्मा கொடிய பாதாளத்துல போயிட்டு एक बड़े अंधलोक पर चले गई। அங்கே பயங்கரமான அக்கினியிலே அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். वहाँ पर बहुत बड़े आग पर वो कष्ट उठा रहा है। அவன் தன் கண்களை ஏறெடுத்து தூரமாய் பார்க்கும்போது अपने आंखों को उठाकर उसने देखते समय தன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருந்த அந்த ஏழை லாசரு अपने घर के द्वार पर सोया वो गरीब जकई அங்கே பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறார். वो स्वर्ग में अब्राहम के पास बैठा हुआ देखता है। இங்க தண்ணீர் தாக, यहाँ पर पानी प्यासा था, அக்கினி எரிகிறது, वहाँ पे आग जल रहा है। ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், अब्राहम को देखकर कहता है ஆண்டவரே, परमेश्वर இந்த ஏழை லாசரு इस गरीब जकई தன் விரல்களை தண்ணீரில் தோய்த்து अपने हाथों को पानी में डुबाकर அதிலிருந்து வடிகிற சொட்டு தண்ணீரினால் उसमें से निकलने वाले पानी को என் நாவை குளிர பண்ணு, मेरे जीभ को उसे जिला दो, என் நாவை குளிர பண்ணு. मेरे जीभ को ठंडा कर दो। ஆபிரகாம் சொன்னா, अब्राहम ने कहा உங்களிடத்திலிருந்து ஒருவனும் இங்கே வர முடியாது, तुम्हारे और से एक भी मेरे इधर नहीं आ सकता, இங்க இருந்து ஒருவனும் அங்கே வர முடியாது, यहाँ से कोई वहां पर आ नहीं सकता, ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. हम दोनों के बीच में बड़ी दीवार है। அப்ப ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், तभी धनी ने कहा இந்த கொடிய உபத்திரவு, ये कठिन उपद्रव, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், मेरे 5 भाई लोग हैं, அவர்களுக்கு ஒருவருக்கும் வரக்கூடாது, इनको किसी को भी नहीं आना है। இந்த லாசரை அனுப்பு, ये जकई को भेजो, லாசரை அனுப்பு, ये जकई को भेजो, लाजर को भेजो, இந்த லாசரை அனுப்பு, ये लाजर को भेजो, இந்த பாதாளம் இந்த பரலோகம் என்கிறதை அவர்கள் அறிவிக்கட்டு, ये अधलोक और एक स्वर्ग है करके उन्हें बताने दो। என் சகோதரமார்கள் இந்த அக்னி கடலுக்கு தப்ப வைக்கப்பட வேண்டும். मेरे भाई लोग इस अग्नि के समुद्र से बचने दो। ஆபிரகாம் சொன்ன, अब्राहम ने कहा அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எலியாவும் உண்டு, उनके लिए मूसा और भविष्यवक्ता एलिया है, அவங்களுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறப்பா, उन लोग के लिए सेवक है, அவங்களுக்கு ஊழியக்காரங்க उन இருக்கிறாங்க, लोग के लिए सेवक लोग है, அவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பார்கள், उन लोग सुसमाचार बताएंगे। அந்த சுவிசேஷத்தை கேட்டவங்க மனம் திரும்பின போது वो सुसमाचार को सुनकर वो मन फिराएंगे तो काफी है। ஐஸ்வர்யன் சொல்லுகிற, ऐसा धनी कहता है அவர்களுக்கு ஊழியக்காரங்களும் தீர்க்கதரிசிகள் இருந்தாலே उनको सेवक और भविष्यवक्ता रहने पर भी மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடு எழும்பி अगर मरे हुए में से एक उठकर அவர்களிடத்தில் போய் சொல்லுவானானா, उनके पास जाकर कहेगा तो அது அதிக நன்மையா இருக்கு. वो बहुत ही भलाई होगी। ஆண்டவர் சொன்ன, परमेश्वर ने कहा அந்த மோசேக்கு அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கூடாது இருந்தா, अगर वो सेवकाई की बातों पर आवाज को नहीं सुनते होंगे, மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடு எழுப்பி போய் சொன்னாலே मरने में से जो उठकर कोई कहेगा भी அவர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். वो स्वीकार नहीं करेंगे। நீ இந்த பூமியில இருக்கும் போது तू इस संसार पे रहते समय உன் வாழ்நாள் எல்லாம் तो अपना जीवन भर நீ சுகபோகமாய் तू सुख से எல்லா நன்மைகளை அனுபவித்தாய். सभी भलाई को तूने पा लिया। இந்த ஏழை லாசரு
ராத்திரி इस தன் गरीब ஜீவனுள்ள को நாளெல்லாம் अपने जीवन भर உன் வாசப்படியிலே கடந்து तेरे द्वार पर रहकर தீமையை அனுபவித்தார். बुराई को पाया, இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறார். अभी वो उठा लिया गया है, நீயோ கஷ்டப்பட்டுகிறாய். तू अभी कष्ट उठा रहा है। தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய தக்க திராணி இருக்கும் போது अगर तुम्हारे पास भलाई करने का शक्ति होने पर அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். उसे जिसे करना है उसे हमें करना चाहिए। இந்த ஐஸ்வர்யவான் தன் வீட்டு வாசப்படியில் கடந்த ஏழை லாசருக்கு நன்மை செய்ய மறந்தார். उस धनी व्यक्ति अपने घर के द्वार पर रहने वाले गरीब को उसने भलाई करने से चुका। வாசப்படியில் கடந்த ஏழை லாசரை விசாரிக்க மறந்தார். उस गरीब व्यक्ति को पूछताछ करने से वो चूक गया। தனக்காகவே சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தார். अपने लिए वो सुख से जीने लगा, தன்னலம் கருதுகிற ஒரு வாழ்க்கை. अपने आप की खुशी के लिए। நம்முடைய ஆண்டவர் தன்னலம் கருதுகிறவர் அல்ல. वो परमेश्वर अपने आप की खुशी नहीं रहता, அவர் பிறர் நலம் கருதுகிறவர். वो दूसरों से आशीर्वाद लेता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் பிறர் நலம் கருத வேண்டும். हम दूसरों को खुशी देने के लिए रहना है, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். दूसरे लोग अच्छे से रहना है, மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க दूसरे लोग வேண்டும். आनंद से रहना है। இப்படி மற்றவர்களுடைய சந்தோஷத்தை நம்முடைய சந்தோஷமாக கருதுவோமேயானால் अगर हम दूसरे के आनंद को अपने आनंद समझेंगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம் சந்தோஷத்தை பரிபூர்ணப்படுத்துவார். तभी हमारे परमेश्वर हमारे आनंद को परिपूर्ण करेगा, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். हमारे जीवन में परिपूर्ण आशीर्वाद को देगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। எல்லாரும் முழங்கால் படிடுவாங்க. सभी लोग घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सभी படிடுவாங்க. लोग घुटने में आएंगे। நன்மை செய்ய திராணி இருக்கும் போது भलाई करने का शक्ति होने அதை पर செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாதே இருப்பாயானாய் अगर तुम उसे करने के लिए अगर चूक जाओगे தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது பாவமாய் மாறி अपने जीवन में वो पाप बन जाएगा। நன்மை செய்ய திராணி இருக்கும் போது अगर भलाई करने की शक्ति होने पर அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். और जिसे करना चाहिए उसके लिए करना है। நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर देखेंगे, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर देखेंगे எந்தெந்த காரியங்களில் நன்மை செய்ய தவறி போனோம், किस किस बातों पर भलाई करने से हम चूक गए हैं। எந்தெந்த காரியங்களில் நன்மை செய்ய முறுமுறுத்தோம், कुछ कुछ कामों पर भलाई करने के लिए हमने कुड़कुड़ाया, எந்தெந்த காரியங்களில் நன்மை செய்ய விசனப்பட்டோம், किस किस बातों में हम भलाई करने के लिए दूर हुए, எந்தெந்த காரியங்களில் நன்மை செய்ய முறுமுறுத்தோம். किस किस बातों में भलाई करने के लिए हमने कुड़कुड़ाया। ஒரு விஷயமே ஆராய்ந்து பார்ப்போம். एक समय हम अच्छी तरह से जांच कर देखेंगे। தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். भलाई करने वाले परमेश्वर की ओर से उत्पन्न हुआ है। நன்மை செய்கிற சுபாவம் தேவன் நமக்கு தந்த கிருபை. भलाई करने वाला स्वभाव परमेश्वर ने दिया वो अनुग्रह है। நன்மை செய்கிறவர்கள் திராணிக்கு மிஞ்சி மன உற்சாகமாய் செய்ய வேண்டும். और भलाई करने के लिए हमारी शक्ति के अपार होकर हमें उद्धार पूर्वक करना है। கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். परमेश्वर की ओर देखेंगे, கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். परमेश्वर की ओर देखेंगे। உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் तेरे पास वस्तु होने पर உன் அயலானை பார்த்து तुम दूसरे को देखकर இன்றைக்கு போ நாளைக்கு வா என்று சொல்லாதே. आज जा कल आ कर नहीं करना। உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் तेरे पास वस्तु होने पर உன்னிடத்தில் தேடி வருகிற உன் அயலானுக்கு तेरे दूर कर आने वाले दूसरे को இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொல்லாதே. आज जाकर कल फिर आकर न कहना। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அல்ல, सभी को नहीं, நன்மை செய்ய தக்கவர்களுக்கு. जिसको भलाई करना चाहिए। யார் நாம் நன்மை செய்ய திராணி உள்ளவர்களோ, अगर हम भलाई करने के लिए शक्ति है, யார் நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள திராணி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, जो हम पर भलाई करने के लिए जो चाह रखे हैं, அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். उनके लिए हमें भलाई करना है। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். सभी परमेश्वर की ओर देखेंगे। ஆண்டவரே, परमेश्वर எந்தெந்த காரியங்களிலே कुछ किस बातों पर நான் நன்மை செய்ய தக்கவர்களுக்கு मैं भलाई करने वालों को इच्छा रखे थे, நன்மை செய்ய மறந்து போனேனோ मैं भलाई करने के लिए भूल गया। எனக்கு உணர்த்தி காண்பியே. मुझे स्मरण दिलाइए। எவர்களுக்கு நன்மை செய்ய என் இருதயத்தை கடினப்படுத்தினேனோ जिसे भलाई करने के लिए मेरे मन को कठोर किया, எனக்கு உணர்வை தாரு. मुझे एक विवेकी दो। இந்த வேளையில் ஆவியானவர் எனக்கு உணர்த்து. पवित्र आत्मा इस समय पर मुझे विवेकित ஆவியானவர் कीजिए, எனக்கு உணர்த்து. मुझे विवेकित कीजिए। எல்லாரும் வாய் திறந்து तो கேட்பேன். मुंह खोलकर पूछेंगे, நீங்கள் தவறின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு तुम जो நினைப்பூட்டுவார். भूल गए परमेश्वर उसे अपने ध्यान पूर्वक लेके आएगा। கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். परमेश्वर तुम्हें ध्यान में लेके आएगा। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए शास्त्र में लिखा गया है, சிலர் அந்நியர்களை உபசரித்தார்கள். कुछ लोग अन्य लोगों के उसने उपासना किए, யார் என்று தெரியாத அந்நியர்களை உபசரித்தார்கள். नहीं जानते हुए भी उनकी मदद किए। அவர்கள் அப்படி செய்ததினாலே उन्होंने ऐसे किया इसलिए அவர்கள் அறியாமல் தேவ தூதர்களை கூட போஷித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उनके अनजान में परमेश्वर के दूत को उन्होंने मदद किया। தேவ
தேவதூதர்களை போஷிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சிலரை மாற்றுகிறார். परमेश्वर के दूत को खिलाने के लिए कुछ लोगों को परमेश्वर बदलता है। நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். बुराई करने में आप उदास ना हो जाइए। நன்மை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை. इसलिए उस भलाई करने के लिए एक अनुग्रह, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கிருபை. बातें करने के लिए एक अनुग्रह தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய கிரியையில வெளிப்படுத்துவே. अपने हाथों के कामों पर दिखाएंगे। தேவனுடைய காரியத்திலே நன்மை செய்வே. परमेश्वर की बातों पर हम भलाई करेंगे। தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நன்மை செய்வே. परमेश्वर के भलाई मंदिर के लिए भलाई करेंगे। கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று परमेश्वर के लिए और परमेश्वर के मंदिर के लिए தன்னுடைய திராணிக்கும் மிஞ்சி தாவீது பொருட்களை சேகரித்து வைத்திருந்தார். अपने शक्ति और शक्ति के अपार भी परमेश्वर मंदिर के लिए उसने बचा कर रखा। அதே ஒரு கிருபையை கர்த்தர் ஜனங்களுடைய உள்ளத்திலே ஊற்றி கொடுத்தார். वही अनुग्रह परमेश्वर के लोगों के अंदर रखा। கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியத்துக்காக परमेश्वर के लिए और परमेश्वर की बातों के लिए, தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்வதற்கு परमेश्वर के लोग भलाई करने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. परमेश्वर हमें अनुग्रह दे, நமக்கு உதாரண குணமுள்ள ஆத்துமாவை தருவாராக. हमें उदार पूर्वक मन को दे। எல்லாரும் ஜெபிப்பு. सभी लोग प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்பு. सभी प्रार्थना करेंगे। ஊழியரிடத்தில் எதையும் மறைக்காதீருங்க. सेवकों से कोई छुपाना नहीं, தேவனிடத்தில் எதையும் மறைக்காதீருங்க. परमेश्वर से कुछ छुपाना नहीं, தேவனிடத்தில் மறைக்க கூடாது. परमेश्वर से छुपाना नहीं है, ஊழியர்களிடத்தில் மறைக்க கூடாது. सेवकों से छुपाना नहीं है। மறைக்கிற காரியங்கள் வெற்றிகரமாய் முடியாது. छुपाने वाली बातें सभी जीत नहीं पाओगे। மறைக்கிற காரியங்கள் ஒரு நாள் வெளியரங்கமாக एक छुपाने वाली बातें एक दिन बाहर निकलेगी। வெளியரங்கமாகாத ரகசியம் ஒன்றுமில்லை. बाहर निकलने वाले गुप्त बातें कुछ नहीं है, வெளியரங்கமாகாத ரகசியம் ஒன்றுமில்லை. बाहर न निकलने वाले गुप्त बातें कुछ नहीं है। இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக மறைக்கலாம். आज तुम परमेश्वर के सामने छुपा सकते हो। இன்றைக்கு நீங்கள் ஊழியர்களுக்கு முன்பாக மறைக்கலாம். आज तुम सेवकों के सामने छुपा सकते हो। நீங்க எந்த காரியத்தை மறைக்கிறீர்களோ जिस बातों को छुपा रहे हो அது ஒரு நாள் வெளியரங்கமாக वो एक दिन बाहर निकलेगी, அது ஒரு நாள் வெளியரங்கமாக वो एक दिन बाहर निकलेगी। தேவனுடைய பிள்ளை சாரிபாத் விதவையை போல वो सर्वत विधवा के समान ஊழியர்களுக்கு முன்பாக உண்மை அறிக்கை செய்யுங்கள். सेवकों के सामने सच्ची बातें बोलो। உங்களுக்காக ஊழிய செய்யபடியாய் तुम्हारे लिए सेवकाई करने के लिए ஊழியக்காரர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். सेवक लोग परमेश्वर की ओर से भेजे गए हैं। ஊழியர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். सेवक लोग परमेश्वर की ओर से भेजे गए हैं। தேவனுடைய பிள்ளைகள் மறைக்காதீருங்க. तुम्हें छुपाना नहीं है, மறைக்காதீருங்க. छुपाए न रखना। வீட்டு வாசல்ல கிடந்த லாசரை மறந்து போனவன் ஐஸ்வர்யவான். घर के द्वार पर रहने वाले गरीब व्यक्ति को भूल गया वो धनी व्यक्ति। தரித்திரரை அற்பமாய் எண்ணாதீருங்க. उस कंगालों को कब तुम्हें तुच्छ न जानना, ஏழையை அற்பமாய் நினைக்காதீருங்க. गरीबों को तुम तुच्छ न जानना, ஏழைக்கு நன்மை செய்யுங்க. गरीबों को तुम भलाई कीजिए। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். सभी लोग परमेश्वर की ओर देखेंगे, सभी लोग परमेश्वर की ओर देखेंगे। ஹalleluya. Hallelujah. 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 வல்லோரே மக்கு நன்றி. வல்லோரே மக்கு நன்றி. மகிமையின் தெய்வமே மக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. கர்த்தாவே நீ நல்லவர். ஹalleluya. நீ நன்மை செய்கிறவனாகவே சுற்றி திரிந்தீர். प्रभु जी आप भलाई करते हुए घूमे फिरे प्रभु। நசரேனாகிய இயேசுவே नासरी यीशु को பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर பரிசுத்த ஆவியினாலே पवित्र आत्मा जी से வல்லமையினால் நிரப்பியிருந்தார். सामर्थ्य से भरा हुआ था। இயேசு உலகமெங்கிலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். यीशु सारे पृथ्वी पर भलाई करते हुए घूमता रहा। இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். यीशु भलाई करते हुए घूमता रहा। இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், हम जो यीशु के बच्चे हैं, நம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், हम जो कहते हैं कि परमेश्वर के द्वारा बनाए गए நாம் हैं, எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம், हम कितना भलाई करते हैं, எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம். हम कितना भलाई करते हैं। கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற திராணிக்கு ஏற்றார் போல परमेश्वर ने जो हौसला में दिया है உற்சாக மனதோடு उसी उत्साह मन के साथ உதார குணத்தோடு தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். उदार पूर्वक परमेश्वर के लिए भलाई करेंगे। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். भलाई करने वाला परमेश्वर से हुआ है। நன்மை செய்கிற சுபாவம் தானாகவே நமக்குள் வராது. भलाई करने का स्वभाव अपने आप हमारे अंदर नहीं आता है। நன்மை செய்கிற சுபாவம் தேவன் நமக்கு தருகிற ஒரு கிருபை. भलाई करने वाली आदतें परमेश्वर
परमेश्वर हमें जो देता है वो अनुग्रह है। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற கிரிய சுபாவம் தந்திருப்பாரையானாய், यदि परमेश्वर आपको भी भलाई करने का स्वभाव दिया हो, தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிருபையிலே நீங்கள் பெருகுங்க, उस अनुग्रह में बढ़ते जाइए। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க। परमेश्वर को धन्यवाद बोलिए। எல்லாருக்கும் அப்படிப்பட்ட இருதயம் கிடைக்காது, सबको वैसा मन नहीं मिलता, எல்லாருக்கும் அப்படி இருதயம் இருக்காது, सबको वैसा मन नहीं होता। நன்மை செய்ய வேண்டும் என்றால் यदि मदद करना हो तो சிலர் கட்டாயமாய் செய்கிறார்கள், कुछ लोग जबरदस्ती होकर करते हैं, சிலர் விசனமாய் செய்கிறார்கள், कुछ लोग मन विकल्प होकर करते சிலர் हैं, மனவேதனைப்பட்டு செய்கிறார்கள், कुछ लोग दुखी होकर करते ஆனா हैं। உதார குணமாய் நீங்கள் நன்மை செய்வீர்களானால் परंतु उदार पूर्वक यदि भलाई करोगे, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், आप परमेश्वर के द्वारा चुने गए लोग நீங்கள் हो, தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள், आप परमेश्वर से अनुग्रह पाए हुए लोग தேவன் உங்களை हो। கிருபையினால் நிறைத்திருக்கிறார், परमेश्वर आपको अनुग्रह से भरा हुआ இந்த है। கிருபை உங்களை நன்மை செய்ய வைக்கிறது। यही अनुग्रह आपको भलाई करने को रखता கர்த்தரை பார்த்து है। சொல்லுங்க, परमेश्वर को देखकर बोलिए, ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற கிருபையிலே हे परमेश्वर आपने जो अनुग्रह मुझे दिया நான் है இன்னும் பெருகனே, और भी मुझे बढ़ना है, நான் இன்னும் பெருகனே, और भी मुझे बढ़ना है। கிருபை பெருகட்டு, अनुग्रह बढ़ने दो, கிருபை பெருகட்டு, अनुग्रह बढ़ने दो। எனக்கு ஞானம் தாரு, मुझे ज्ञान दीजिए, எனக்கு அறிவு தாரு, मुझे बुद्धि दीजिए। எவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று किसे मुझे भलाई करना है, நீர் எனக்கு அறிவு தாரு, मुझे आप समझाइए। உமக்காக நான் நன்மை செய்ய வேண்டும், मैं प्रभु आप जो चाहते हो उस व्यक्ति को भलाई करूं, உம்முடைய ஆலயத்துக்கு நான் நன்மை செய்ய आपके வேண்டும், मंदिर के लिए मैं भलाई करूं, உம்முடைய காரியத்துக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், आपके कामों में मैं भलाई करूं, ஏழை ஜனங்களுக்கு நான் நன்மை செய்ய गरीब வேண்டும், लोगों के लिए भलाई करूं, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், जिनको भोजन नहीं है उनके लिए भलाई करूं, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், जिनके पास कपड़े नहीं है उनके लिए भलाई करूं, ஏழை ஜனங்களை நான் மறந்து போக கூடாது मैं ஆண்டவரே, गरीब लोगों को कभी न भूल जाऊं प्रभु। என்னை பார்க்கிலும் தரித்திரராய் இருக்கிறவர்களே जो कोई मुझसे भी कंगाल है நான் மறந்து போக கூடாது, मैं उनको कभी नहीं भूल நான் जाऊं, அவர்களை விசாரிக்கணும், मैं उनकी सुधि लेना है, நான் அவர்களுக்கு நன்மை செய்யணும், मैं उनका भलाई करना ஆண்டவரே, है। நான் செய்கிற நன்மை प्रभु जी मेरा भलाई என்னை பரலோகத்துக்கு கொண்டு வரு, मुझे स्वर्ग ले आएगा, நான் செய்கிற நன்மை मैं जो भलाई करूंगा என்னை பரலோகத்துக்கு கொண்டு வரு, वो मुझे भलाई पर मैं स्वर्ग ले आएगा। தேவனுடைய பிள்ளை நீ செய்கிற நன்மை आप जो भलाई करोगे உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகு, वो तुझे स्वर्ग ले जाएगा। பூமியிலே நீ உயிரோடு இருக்கிற நாட்கள்ல इस पृथ्वी में जब तक जीवित நீ हो, செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது जो भी बुराई और जो भी भलाई आप करते हो சரியான பதிலை பெற்றுக் கொள்ளும்படியா उसका ठीक फल पाने के लिए அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை अपने अपना क्रिया का फल அவன் அவனுக்கு கொடுக்கும்படியா सबको देने के लिए இயேசு திரும்ப வரப்போகிறார், यीशु फिर से आने वाला இயேசு है, திரும்ப வரப்போகிறார், यीशु फिर से आने वाला நீ செய்த है। நன்மைக்காவது तुम्हारी भलाई நீ செய்த தீமைக்காவது तुम्हारी बुराई சரியான பலனை தரும்படியா सबका हिसाब देने के लिए இயேசு இந்த பூமியில மறுபடியும் வரப்போகிறார், यीशु फिर से इस पृथ्वी में आने वाला है। பிரதிபலனை பெற்றுக் கொள்ளும் நாட்கள்ல प्रतिफल पाने के दिन में கர்த்தரிடத்தில் நமக்கு பங்கு பெருகும்படியாக परमेश्वर में हिस्सा बढ़ने के लिए தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய தீவிரப்படுவேன், परमेश्वर के लोग भलाई करने में तीव्र हो நன்மை செய்ய जाएंगे, பழகுவோம், भलाई करना सीखेंगे, நன்மை செய்ய படிப்போம், भलाई करना सीखेंगे। கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், परमेश्वर हमें अनुग्रह दे, கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், परमेश्वर हमें अनुग्रह दे। ஹalleluya ஹalleluya हालेलुया 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 ग्लोरी। धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया। परमेश्वर आप भलाई करने वाले परमेश्वर, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु। आपके अनुग्रह उतर आए प्रभु जी, आपका अनुग्रह परमेश्वर, धन्यवाद धन्यवाद धन्यवाद। हालेलुया हालेलुया हालेलुया। भलाई करने वाला अनुग्रह, भलाई करने वाला अनुग्रह प्रभु जी, परमेश्वर हमें भर दीजिए प्रभु, भर दीजिए प्रभु। ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया। நன்மை செய்த இயேசுவை போல ஆண்டவரே
எங்களை மாற்றுகிறார். आमीन। भलाई करने वाले यीशु के समान हमें भी बदल दीजिए प्रभु। உம்முடைய அடிச்சுவடுகளை தெய்வ நீர் எங்களுக்காக வைத்து போனீர். आप अपने पद चिन्हों को हमारे लिए छोड़ कर गए हो। உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாய் எங்களை அழைத்தீர். आपके पद चिन्हों को पीछा करने के लिए आपने हमें बुलाया है। நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீர். प्रभु जी आप भलाई करते हुए फिरते रहे। உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாங்கள் आपकी पद चिन्हों को पीछा करने वाले हम உம்மை போலவே நன்மை செய்ய आपके समान भलाई करने के लिए கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரு. प्रभु जी आप हमें अनुग्रह கர்த்தர் दीजिए। எங்களுக்கு கிருபை தாரு. आप हमें अनुग्रह दीजिए। உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். परमेश्वर से मांगिए। கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். परमेश्वर आपको अनुग्रह देगा। கர்த்தர் கொஞ்சம் கிருபை தந்தாலே परमेश्वर थोड़ा सा भी अनुग्रह दे। அந்த கிருபையிலே நாளுக்கு நாள் வளர்ந்து उस अनुग्रह में दिन भर दिन बढ़कर நீங்கள் கிருபை மேல் கிருபை பெற்று आप अनुग्रह में अनुग्रह पाकर மகிமை மேல் மகிமை அடைந்து महिमा में महिमा पाकर கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார். परमेश्वर आपको रूपांतर करेगा। உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள इस उन्नति अनुभव को पाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியா परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தும். परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे। माँ सा संभाला, पिता जैसा पाला, कंधों पे उठाया मेरे यीशुआ। माँ सा संभाला, पिता जैसे पाला, कंधों पे उठाया मेरे यीशुआ। तुझ सा समझने वाला कोई नहीं, गले से लगाने वाला कोई नहीं, तुझ सा समझने वाला कोई नहीं, गले से लगाने वाला कोई नहीं। तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए, तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए। पाटा मुसीबत मुझे घेरने पर उसे बर्फ के समान तूने पिघला दिया। पाटा मुसीबत मुझे घेरने पर उसे बर्फ के समान तूने पिघला दिया। आंखों की पुतली जैसे संभालने वाला, अपनी हथेली पर मुझे बनाया। आंखों की पुतली जैसे संभालने वाला, अपनी हथेली पर मुझे बनाया। तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए, तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए। कमजोर के वक्त मेरी कृपा तुझे काफी, कहकर तूने अपना बल दे दिया। कमजोर के वक्त मेरी कृपा तुझे काफी, कहकर तूने अपना बल दे दिया। परछाई जैसे मेरे जीवन में आया, हरदम साथ रहकर तूने संभाला। परछाई जैसे मेरे जीवन में आया, हरदम साथ रहकर तूने संभाला। तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए, तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी
एक माँ जैसा प्यार, पिता जैसा प्रेम, एक दोस्त के समान समझने वाला यीशुआ। एक माँ जैसा प्यार, पिता जैसा प्रेम, एक दोस्त के समान समझने वाला यीशुआ। तुझसा समझने वाला कोई नहीं, तुझसा गले लगाया कोई नहीं, तुझसा समझने वाला कोई नहीं, तुझसा गले लगाया कोई नहीं। तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए, तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए। माँ सा संभाला, पिता जैसे पाला, कंधों पे उठाया मेरे यीशुआ। माँ सा संभाला, पिता जैसे पाला, कंधों पे उठाया मेरे यीशुआ। तुझसा समझने वाला कोई नहीं, गले से लगाने वाला कोई नहीं, तुझसा समझने वाला कोई नहीं, गले से लगाने वाला कोई नहीं। तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए, तू काफी मेरे लिए यीशुआ, तू काफी मेरे लिए। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद। ஆண்டவருடைய நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए தேவ பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து परमेश्वर के लोगों ने दिए हुए दान को स्वीकार कर கர்த்தரை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उनको आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। மகனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। ஆவியானவரை ஸ்தோத்திரம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மெத்துதி. भला परमेश्वर हम आपको स्तुति करते हैं प्रभु। கிருபையாய் கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह से दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சன்னிதானத்தில் கூடி வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதி. पवित्र स्थान में जो भी इकट्ठे हुए सब बच्चों को आशीष कीजिए। நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த ஆண்டவர் परमेश्वर आप भलाई करते हुए फिरते रहे प्रभु। அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் आपकी पद चिन्हों का पीछा करने के लिए बुलाए गए हम உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் आपके द्वारा सिरजाए गए परमेश्वर के लोग நன்மை செய்கிறவர்களாயிருக்க தெய்வாண்டு கிரக भलाई करने वाले बनने के लिए सहायता செய்ய कीजिए। தக்கவர்களுக்கு செய்ய ஞானம் தாரு. उसे जिनके लिए करना है उनके लिए करने के लिए ज्ञान दीजिए। நன்மை செய்கிறவர்களுக்கு தேவன் பிரதிபலனை அளிக்கிறது. जो भलाई करते हैं उनके लिए प्रतिफल देता है परमेश्वर। பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும் நாள் வரும்போது जब प्रतिफल पाने का समय आएगा உம்மிடத்தில் எங்களுக்கு பங்கு பெருகும்படியாய் आपके पास हमारा हिस्सा बढ़ने के लिए நீர் எங்களுக்கு தந்திருக்க சமயத்திலே आपने जो समय हमें दिया है, எங்களுக்கு தந்திருக்கிற நாட்கள்ல हमें जो दिन दिया है, காலத்தை வீணாக்கி போடாதபடிக்கு समय को व्यर्थ में न बिताते हुए கிடைக்கிற நேரங்கள்ல जो भी समय मिलता है மற்றவர்களுக்காகவே दूसरों के लिए உமக்காகவே दूसरों के लिए உம்முடைய ஆலயத்துக்காகவே आपके लिए और आपके भवन के ஏழை लिए எளிய ஜனங்களுக்காக गौर गरीबों के लिए கர்த்தர் நன்மை செய்ய கிருபை தாரும். भलाई करने के लिए अनुग्रह कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपका भला नाम महिमा हो जाए। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசு நாமத்தில் दान ஜெபிக்கிறோம் करता यीशु பிதாவே. मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो कुछ உன் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். आमीन।
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।